செல்வம் என்ன குரல் தடுமாறுது, கொஞ்சம் சோகமா இருக்கு. வாக்கிங் வாக்கிங் போயிட்டு இருக்கேன் ஐயா. சரி சரி, ரொம்ப சோகமா ஏதாவது செய்தி கேட்டுட்டு பேசுற மாதிரி கேட்குது. நல்லது நல்லது. சரி. சிவா திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல திருவுருளை எழுதுகிறேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கவனங்களை மனமொழி மெய்களால் திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். நம்முடைய அன்புக்குரிய திருப்பணிச்சம்மல் கோமலையா அவர்களை வணங்கி வாழ்கிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இன்று நாம் தொடர்ந்து நாவுக்கரசருடைய வரலாற்றில் கைலை பயணமும் கைலையையும் பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நிலையில் நொடித்தான் மலை என்று சொல்லப்படுகிற அந்த கைலை மலையில் வெள்ளானையில் சென்று கொண்டிருக்கிற நம்முடைய நம்பியாரூரர் பாடிய அந்த நொடித்தான் மலை பதியத்தை மிக நேர்த்தியாக மிக அருமையாக விண்ணப்பம் செய்த நம்முடைய சிவத்திருமதி பசலையம்மாள் அவர்களை வணங்கி வாழ்கிறேன். நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிற நம்முடைய அன்புக்குரிய திருப்பணி திருவாளர் செல்வம் அவர்களை வணங்கி வாழ்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பற்றி இருக்கிற பல்வேறு அமைப்புகளை சார்ந்த அன்பர் பெருமக்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் பணிந்து வணங்குகிறேன். குறிப்பாக இன்று நம்முடைய இடைமருதீசன் சாத்திரத்திலிருந்து அம்மா சிவமலர்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறார்கள். அவர்களை வணங்கி வாழ்கிறேன். மற்ற நம்முடைய அன்பர்கள் அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் வணங்கி வாழ்கிறேன். இன்று பிரதோஷ நாளாக இருப்பதனாலே அன்பர்களுடைய வருகை குறைவாக இருக்கிறது என்பதும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் திருநாவுக்கரசருடைய வரலாற்றில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற நிலையில் சென்ற வாரம் நாம் எந்த நிலையில் நாவுக்கரசு பெருமானோடு தொடர்பு கொண்டிருந்து விலகி வந்தோம் என்றால், அவர் கையிலேயே செல்ல வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டோடு கால்களால் நடந்து போகிற பொழுது கால்கள் பரட்டளவும் தேய்ந்து போய், பிறகு கைகளாலே தாவி செல்கிற பொழுது அவையும் கைகளும் மணிப்பந்தளவும் தேய்ந்து போய், பிறகு மார்பினாலே உந்தி சென்று மார்பெலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டு போய், இதற்கு மேல் புரண்டு புரண்டு சென்றும் இதற்கு மேலும் செல்ல முடியாது என்ற நிலையில் செயலின்றி தமிழாளியாராகிய நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அந்த வழியிலே கிடக்கின்றார். அப்பொழுது பெருமான் வருகிறார். எப்படி வருகிறார் என்றால், ஒரு முனிவராம்படியாக வருகிறார். அவர் கைலையில் சென்று கைலை பெருமானை காண்பதற்கு அருளவில்லை, பெருமான் அருளவில்லை. என்ன காரணம் என்றால், மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வழுத்த என்று அப்படியே தெய்வ சேக்கரார் குறிப்பிடுகிறார். நிலைபேருடைய இனிமையான தமிழ் மொழியினாலே இந்த உலகத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் எல்லாம் உய்வதன் பொருட்டு மேலும் மேலும் அவர் பல பதிகங்களை பாடிக்கொண்டு இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் பெருமான் அப்பர் சுவாமிகளை கையிலே அணைவதற்கு அருளவில்லை. பிறகு எப்படியாயும் இந்த வெளியில் இருந்தவரை மாற்றி அருள் செய்ய வேண்டும் அல்லவா? அதனாலே அவர் என்ன செய்கிறார், ஒரு முனிவரை போல வருகிற பொழுது ஒரு நன்னெடும் தடம் ஒன்று உடன் கொண்டு அந்த நாவுக்கரச பெருமான் செயலின்றி கிடக்கிற இடத்தை நோக்கி நடந்தார். அவ்வாறு வந்தவர் அவருக்கு அருகே வந்து அவருக்கு நேரே நின்று தன்னுடைய அருட்கண் நோட்டம் செலுத்தி அவருக்கு எதிரே நோக்கி நோக்கி நிற்கிறார் பெருமான், முனிவராம்படியாக வந்தவர். அப்பொழுது பெருமான் வந்தவனாலே சிறிது தளர்ச்சி நீங்க பெற்றிருக்க வேண்டும். அதனாலேதான் மற்றவரும் எதிர்நோக்கிட நாவுக்கரசு பெருமானும் அவரை எதிரே பார்க்க அவர் சொன்னார், வந்த முனிவராம்படியாக வந்த பெருமான் சொன்னார், இப்படி உறுப்பெல்லாம் சிந்தி அழிந்து போகிற அளவுக்கு இந்த வெப்பமான பாலை வழியில் வானலா உயர்ந்த காடுகள், பருக்கை கற்கள் நிறைந்த வழிகள், நடப்பதற்கும் அரிய வழிகள்,
கொடுமையான வெப்பம் நிறைந்த வழிகள், கொடிய விலங்குகளும் ஊர்வனமும் இடையூறு செய்கின்ற வழிகள், இங்கே நீ எய்தியது என்று அந்த முனிவராம்படியாக வந்த பெருமான் அவரை வினவினார். அப்பொழுது தன்னை நோக்கி வினவிய அந்த முனிவராம்படியாக வந்த பெருமானை பார்க்கிறார். பெருமான் எத்தனையோ வேடம் கொள்வார், தெரியும், பல பல வேடம் கொள்வார். திருந்து தேவன்குடி தேவர்கோன் எய்திய வேடங்கள் பல பல. அப்படி ஒரு வேடத்தை காண்கிறார் நம்முடைய நாவுக்கரச பெருமான். மரவுரி அணிந்திருக்கிறாரா வந்தவர், முனிவராம்படியாக வந்தவர் மரவுரி அணிந்திருக்கிறார். மார்பில் முன்னூல் திகழ்கிறது. ஒளி வீசுகின்ற சடாமுடி மணிமுடியை போல விளங்குகிறது. உடம்பெல்லாம் திருநீற்று பூச்சி விளங்குகிறது. இப்படி காண்பவர்களுடைய ஊனங்களை எல்லாம் போக்குகின்ற, காண்பவர்களுடைய மனக்குற்றங்களை எல்லாம் போக்குகிற, பல மாசுகளை எல்லாம் போக்குகிற மெய்த்தவராக நின்று கொண்டிருக்கிறார் முனிவராம்படியாக வந்த இந்த பன்னகம் புனைவாராகிய அவர். அவரை நோக்கி நம்முடைய நாவுக்கரசு பெருமான் சற்றே உணர்வு வரப்பெற்று பேசத் தொடங்கினார். பெரியோராகிய நாவுக்கரசர் என்று சொல்லுவார் நம்முடைய தெய்வ சேக்கிழார். ஏனென்றால் செயற்கரிய செயலை செய்பவர்கள் தான் பெரியவர்கள். எல்லோரும் பெரியவராகிட முடியாது. பிறராலே செய்வதற்கு அரிய செயல்கள் அதை செய்பவர்கள் தான் பெரியவர்கள். அப்படியே நம்முடைய நாவுக்கரசு பெருமான் என்ன செயற்கரிய செயல் செய்தார் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட செயலை செய்தவராகிய பெரியோராகிய நாவுக்கரச பெருமான் அவரை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வினா என்ன வினா என்றால், இந்த வெங்கடத்து எய்தியன் உறுப்பெல்லாம் சிந்தி அழிந்து போகிற அளவுக்கு இந்த கொடுமையான பாலைப்பரு வழியில் காடடைந்த பகுதியில் வந்ததன் காரணம் என்ன என்று வினவுகிறார். இது வந்த முனிவர் வினாவிய வினா. நாவுக்கரச பெருமான் சொன்ன விடை, வட கையிலே அம்மையோடு அப்பராக வீற்றிருக்கிற அந்த காட்சியை நான் காண வந்தேன். அந்த காட்சியை கண்டு கும்பிடும் கருத்தினாலே வந்து சேர்ந்தேன். இதுதான் என் குறிப்பு, மனக்குறிப்பு என்று அவர் சொல்ல, முனிவராம்படியாக வந்த பெருமான் சொல்கிறார், கைலை மால்வரை என்பது இந்த உலகத்தில் உள்ளவர்களாலே பார்க்கின்ற தன்மையுடையதா, அடைவதற்கு எளியதா? கூர்மையான படைகளை எல்லாம் உடைய தேவர்களாலும் கூட அணுகுதற்கு அரிய மலையாயிற்றே அது. அப்படிப்பட்ட கடுமையான வெப்பம் நிறைந்த வெஞ்சுரத்தில் இந்த பாலை பெருவழியில் உங்களுடைய என்ன செயல் செய்ய வந்தீர், அறியாமைதான் காரணமோ என்றெல்லாம் சொல்லி, நீர் இங்கிருந்து திரும்பி போ, அதுதான் நீ செய்யத்தக்கது. இனிமேல் நீர் செய்யத்தக்கது என்ன என்றால், இங்கிருந்து திரும்பி போ. மீண்டும் அத்தனை உமக்கு இனி கடன், அதான் உங்களுடைய கடமை என்று அவர் சொல்ல, அப்பொழுது நம்முடைய நாவுக்கரசருடைய மன உறுதி, அந்த மன உறுதிதான் பாருங்க. ஆளும் நாயகன் கைலையில் இருக்கை கண்டல்லால் மாளும் ஊட கொண்டு மேலேன். நீ திரும்பி போய்யா, மனித பான்மையா உடையவனை பார்க்க முடியாதியா, மானுட பான்மையோர் எய்துவதற்கு அரிதையாது என்றெல்லாம் காரணங்களை சொல்லி பெருமான் சொல்லுகிறார், நீ மீண்டு போ, அதுதான் நீ செய்யத்தக்க கடன் என்று சொல்லுகிறார். அப்போ சொல்லுகிறார் நாவுக்கரச பெருமான், உடம்பெல்லாம் தேஞ்சு போச்சு, நல்லா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கால்கள் தேய்ந்து போயின, மணிப்பந்த அளவு கைகள் இல்லை, விலா எலும்புகள் எல்லாம் கட்டற்று போயின, இனி புரளவும் சக்தி இல்லாத அளவுக்கு கிடக்கிற அவருடைய மனத்தில் மட்டும் இருக்கிற உறுதியை பாருங்கள். ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கை கண்டல்லால், இந்த உலகத்தை எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிற நாயகன் ஆகிய பெருமான் அம்மையாரோடு கையிலையில் வீற்றிருக்கிற அந்த காட்சியை கண்டல்லது நான் மீளேன். இந்த உடம்பு மாளும் உடம்பு, எப்பொழுது வேண்டுமானாலும் அழிகின்ற உடம்பு, என்றோ ஒரு நாள் அழிகிற உடம்பு. இந்த உடம்பை கொண்டு நான் மீள மாட்டேன், திரும்ப போக மாட்டேன் என்று மறுத்தார். பெருமான் என்று தெரியல, மறுத்தார். அப்பதான் பெருமான் தெரிந்து கொள்ள, இப்படிப்பட்ட துணி உடையவராயவர். பெருமானுக்கு அது முன்னாடியே தெரியும். நாவுக்கரச பெருமானுடைய துணிவு என்ன என்பது அவருக்கு தெரியாது. அதாவது அவரு இல்லாத இடமில்லை. யாண்டும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பெருமானுக்கு நாவுக்கரசர் பெருமானுடைய மன உறுதியை பற்றி தெரியாதா என்றால் நிச்சயமாக தெரியும்.
ஆனால் இந்த உலகமெல்லாம் அந்த உறுதிப்பாட்டை அறிந்து உய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் தான் இப்படி கேள்வி கேட்கிறார். வேற ஒண்ணும் இல்லை. அந்த துணிவை அறிந்த பெருமான் உலகத்தவர்களெல்லாம் அந்த துணிவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று, அந்த துணைவை அறிந்து கொண்டு உயிரி பெற வேண்டும் என்று, அதை போல விடாமுயற்சியோடு பெருமானை எய்த வேண்டும், இடைவிடாம் நினைக்க வேண்டும், திருவடியில் திருவடி சிந்தனையோடு விளங்க வேண்டும் என்பதை அறிந்து உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக அந்த இதுவரை மாதவ முனிவராக வந்த அவர், முனிவராம்படியாக வந்த அவர் வானிலை சென்று மறைந்து போனார். விசிம்படை கறந்து மறைந்து போனவர் வானிலிருந்து அசரீரியாக சொல்லுகிறார், ஓங்கு நாமினக்கரசனே, ஏழு ஏழு ஏழு, நீ வாழ்க, உன்னுடைய திருமுறைகள் ஓங்குக, நாவன்மை ஓங்குக, நீ வாழ்க, எழுந்திருக, எழுந்திரு என்று சொல்ல, உடனே பாருங்க, இவருடைய உடம்பில் உள்ள தீங்கு அத்தனையும் ஒரே நொடி பொழுதில் பெருமான் நினைச்சா நினைவு மாத்திரம் சொல்லல, சங்கல்ப மாத்திரைன்னு சொல்லுவார்கள் அல்லவா, அதை போல பெருமான் நினைக்கிறார், உடனே எல்லாம் நிறுவச்சு. அவருடைய உடம்புல இருந்த அத்தனை தீங்கும் போயிற்று. மீண்டும் கால்கள் செம்மையாயின, மணிப்பந்தெல்லாம் நிறைந்து வந்தது, கைகள் செம்மையாயின, மார்பெலும்புகள் எல்லாம் செம்மையாயின, நல்ல அப்படியே ஒளிமிக்க உடம்போடு, ஒளிமிக்க உடம்போட பாருங்க, நீங்கி யாக்கை கொண்டு எழுந்து ஒளி திகழ்வார். அந்த சிவ ஒளியிலே விளங்குகிறார். பெருமானுடைய அருளை பெற்றமையினாலே அந்த ஒளி, அந்த உடம்பு சிவ ஒளி திகழ்கின்ற, சிவ பிரகாசம் திகழ்கின்ற மேனியாக விளங்கிற்று என்பது வரை நாம் சென்ற வகுப்பில் சிந்தித்த செய்திகள். இன்று நாம் பார்க்க இருக்கிற பாடல் 368வது பாடல். பெரியவர் திருநாவுக்கர சுவாமிகள் புராணத்துல 368வது பாடல் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அவ்வாறு முனிவராக வந்து அவர் மறைந்து போய் விண்ணடை கறந்து அங்கிருந்து அசரீரியாக நீள்மொழி என்ன, இவருக்கும் அவருக்கும் உள்ள தூரம் தூரம், நீண்ட மொழியினாலே, அசரீரியாக சரீரமற்ற மொழியினாலே, வானொலியினாலே, வான்மொழியினாலே, நாவினுக்கரசனே எழுவாயாக என்று உரைப்ப, இவருடைய உடம்பில் உள்ள தீங்குகள் எல்லாம் நீங்கி சிவ ஒளி பெற்று, சிவப்பிரகாச ஒளி பெற்று திகழ்ந்தாராகிய நம்முடைய நாவுக்கரச பெருமான் அவரை பார்த்து பேசுகிறார். விண்ணிலே கறந்த அந்த பெருமானை பார்த்து பேசுகிறார். அண்ணாலே, 368வது பாடம். அண்ணலே, என ஆண்டு கொண்டருளிய அமுதே, விண்ணிலே மறைந்து அருள்புரி வேதநாயகரே, கண்ணினால் திருக்கைலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ நயந்து அருள்புரி என படித்தான். அப்போ அவர் என்ன வேண்டுகிறார், இது மானுட பான்மையினாராக காண முடியாது போயான்னு சொன்னீங்க கூட, அந்த உறுதிப்பாட்டோட என்ன வேண்டுகிறார், அண்ணலே, பெருமானை அழைக்கிறார். அண்ணலே, என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே, பெண்ணிலே மறைந்து அருள் புரியும் வேதநாயகரே, கண்ணினால் திருக்கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ, அந்த திருக்கோலத்திடம் நான் நெருங்கி வந்து அடைந்து நான் தொழ என்னிடம் விருப்பம் கொண்டு நீ அருள் புரிவாயாக என்று வேண்டுகிறார். எப்படி அழைக்கிறார் பாருங்க, அண்ணலே, பெருமைக்குரிய பெருமானுடைய பேரருள் 3 காலங்களிலும், அதாவது இறப்பிலும், நிகழ்விலும், எதிரிலும் பெருமானுடைய பேரருளை பெற்றவர், பெறுபவர், பெறப்போகிறவர். பெருமானுடைய அருளை பெற்றவர் இறப்பு, பெருமானுடைய அருளை பெற்றுக் கொண்டிருப்பவர் நிகழ்வு, நாளையும் அடுத்தும் பெறப்போகிறார் எதிர்வு. ஆக இந்த 3 காலங்களிலும் பெருமானுடைய பேரருளை பெற்ற நிலையை அப்படியே மனதில் கொண்டு பாடுகிறார். அண்ணாலே, இதுவரை எனக்கு எத்தனையோ நன்மைகளை எல்லாம் செய்திருக்கிறீர்கள். சற்று முன் பாருங்க, தீங்கு நீங்கி எழுந்து ஒளி பெற்று திகழ்ந்தார். அது அவருடைய பெருமானுடைய பேரருள். அண்ணாலே, என்னை ஆண்டு கொண்டருளிய அமுதே, என்னை உன்னுடைய ஆளாக கொண்டு, அப்படி ஆட்கொண்டதனாலேதான் நாவுக்கரச எழுந்திரு, ஓங்கு நாவுக்கரச எழுந்திரு என்று அவர் உரைக்க, இவரும் தீங்கு நீங்க எழுந்தார். பெருமான் ஆட்கொள்ளாமல் அந்த தன்மையை எய்த முடியுமா? என்னை ஆண்டு கொண்டருடைய அமுது, என்னை இப்பொழுது ஆட்கொண்டு எனக்கு பேரருள் செய்த அமிர்தமாக விளங்குகிற இது நிகழ்காலம். அண்ணல் என்பது எதிர்காலம், இறந்தாகம். பாருங்க, இந்த என்னை ஆண்டு கொண்டருடைய என்ற சொல்ல
ரெண்டு இடத்துலையும் சேர்த்துக்கணும். இந்த இடைநிலை தீபம் சொல்லுவாங்க. எனையாண்டு கொண்டருடைய அண்ணலே, எனையாண்டு கொண்டருடைய அமுதே என்று ரெண்டு இடத்துலையும் சேர்த்துக்கணும். என்னை ஆட்கொண்டருடைய, என்னை நேற்று வரை ஆட்கொண்டருடைய, அது சற்று முன்பு வரை நான் தேய்ந்து போய் புரளவும் சக்தியற்று செயலற்று கிடந்த என்னை தீங்கு நீங்கிய உடல் பெற்று சிவொளியோடு திகழுமாறு என்னை ஆட்கொண்டருடைய, என்னை ஆட்கொண்டருடைய, அது இறப்பு அண்ணலே அமுதே. இப்பொழுது விண்ணில் இருந்து என்ன சொல்லுகிறாய்? அந்த பெருமானை கைலையில் சென்று காண்பது அறியது என்று சொல்ல, அந்த துணிவு அறிந்து அவருடைய துணிவை உலகத்திற்கு அறிவித்து அந்த துணிவை உலகத்தில் உள்ள ஆன்மாக்கள் எல்லாம் அறிந்து உய்ய வேண்டும் என்று பெருமான் செய்கின்ற அந்த செயல் இருக்கிறதே, அது நிகழ்காலம். அப்படிப்பட்ட அமுதமாக விளங்குகிற பெருமானே, விண்ணிலே மறைந்து அருள் புரிய இருக்கின்ற விண்ணிலே மறைந்திருக்கிறாய் என்றாலும் கூட என்னோடு உரையாடுகிறாய். அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அருள் புரிய இருக்கிறாய். எனவே எதிர்காலம் விண்ணிலே மறைந்து அருள் புரி வேதநாயகனே, வேதத்தை தந்தவர், வேதத்தின் இதயமாக விளங்குபவர், வேதத்தின் இதயத்தில் பெருமான் தான் விளங்குகிறார் என்பதையெல்லாம் நாம் நிறைய முறை படித்திருக்கிறோம். ருத்ரபசுபதி நாயனாருடைய வரலாற்றுல பார்த்திருக்கிறோம். அப்படி வேதநாயகன் என்றால் வேதத்தின் தலைவன் மட்டுமல்ல, வேதத்தை தந்தவன் மட்டுமல்ல, வேதத்தின் பொருளாக விளங்குவன் மட்டுமல்ல, வேதத்தின் உள் சிவம் என்ற இடையில் விளங்குவோம். அதான் வேதநாயகன். வேதநாயகனே, கண்ணினால் திருக்கையிலையில் இருந்த நின் கோலம். நான் இதுவரை நீ திருக்கையிலையில் இருந்த கோலம் இப்படித்தான் இருக்கும் என்று மனக்கண்ணாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய உள்ள காட்சி, அகக்காட்சியிலே நீ திருக்கையிலையில் அம்மையோடு இப்படித்தான் அமர்ந்திருப்பாய் என்று என்னுடைய உள்ளத்தில் அப்படி ஒரு காட்சி இருக்கிறது. என்றாலும் கண்ணினால், என்னுடைய புறக்கண்ணாலே நான் காண வேண்டும். கண்ணினால் திருக்கையிலையில் இருந்து பெருமான் காட்டினாதாங்க பார்க்க முடியும். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்பான். இவரே நாவுக்கரசர் சொல்லுவார். அப்படி கண்ணினால் திருக்கையிலையில் இருந்த நின் கோலம், திருக்கையிலையிலே நீ எப்படி அமர்ந்திருப்பாய்? அங்கே இந்திராதி தேவர்கள், திருமால், பிரமன் முதலானவர்கள் மற்றும் எண்ணற்ற முனிவர், அம்மையார் பாடினார்கள், மந்தரமா முனிவர், இப்படி எல்லாரும் இருப்பாங்க. அவ்வளவு பேரும் சூழ எல்லோரும் வாழ்த்தி கொண்டிருக்க அம்மையப்பரோடு விளங்குகிற அந்த காட்சியை நான் காண வேண்டுமே. அதான் கண்ணினால் திருக்கையிலையில் இருந்த நின் கோலத்தை நன்னி நெருங்கி அடைந்து நான் தொழ, நான் என கண்டு கும்பிட வந்தேன் என்று முதல்ல சொல்லியிருக்கிறார். எதுக்காக நான் வந்தேன்னு சொன்ன கேட்டப்போ மிக தெளிவா சொன்னார். கண்டு கும்பிட வந்தேன். எங்க 364வது பாடல்ல பாக்கலாம். மண்டுலாம் குழல் மலைமகளுடன் வடகையிலை அட்டர்நாயகர் இருக்கும் அப்பரிசு அவர் அடியேனாகிய நான் கண்டு கும்பிட வெறுப்படும் காதலித்து அடைந்தேன், காதலின் அடைந்தேன் என்று சொன்னார். அதான் இங்கே சொல்றார், நன்னி நான் தொழ. நான் தொழுவதற்கு பெருமானே நான் தொழ வேண்டும் என்றால் உன்னுடைய அருள் வேண்டும். நயந்து அருள் புரி. நீ அருள் புரியவில்லை என்றால் நான் நிச்சயமாக தொழ முடியாது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அது பெருமானுடைய அருள் இல்லாமல் நடக்காது. அதான் சொல்றாருங்க, நன்னி நான் தொழ நயந்து என்னிடம் விருப்பம் உண்டு அருள் புரிவாயாக என பணிந்தார் என்று பணிவோடு வேண்டிக் கொள்ளுகிறார் நம்முடைய நாவுக்கரச பெருமான். எங்கே விண்ணிலே மறைந்து அருள் புரிகின்ற வேதநாயகன் தன்னுடைய இந்த முனிவராகும்படி வந்த தோற்றத்தை விட்டு கறந்து விண்ணிலே சென்று அந்த விண்ணிலே மறைந்து அருள் புரிகின்ற வேதநாயகனாக இருக்கிற பெருமானை அழைக்கிறார். அண்ணலே, என்னை ஆண்டு கொண்டருடைய அமுதே, விண்ணிலே மறைந்து அருள் புரிகின்ற வேதநாயகனே, நான் உன்னை இந்த ஊனக்கண்களாலும் புறக்கண்களாலும் கையிலையில் நீ இருந்த கோலத்தை கண்டு நான் தொழ வேண்டும். பொதுவா பாருங்க, கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்பதுதான் நம்முடைய அடியாருடைய இலக்கணம். என்ன சொல்ற, எனக்கு வீடெல்லாம் கேட்கல, கும்பிட வேண்டும், தொழ வேண்டும், அதுக்கு அருள் புரி போதும். நன்னி நாம் தொழ நயந்தருள் புரியன பணிந்தார், பணிந்து வேண்டிக் கொள்கிறார். அப்பொழுது பெருமான் என்ன செய்யறார் பாருங்க. இங்க தொழுது எழுந்த நற்தொண்டரை நோக்கி, தொழுது எழுந்த நற்தொண்டரை நோக்கி ஒரு விண்ணிலே இருக்கிறார் பெருமான்.
மறைந்து போனார். கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இவர் வணங்குகிறார், தொழுகிறார். நன்னி அங்கே வந்தும் நான் தொழ வேண்டும் என்று வேண்டுகிறார். அப்படி தொழுது எழுந்த நற்றொண்டரை நோக்கி, சாதாரண தொண்டர் இல்லை அவர், மனத்தாலும் மொழியாலும் மெய்யாலும் பெருமானுக்கு தொண்டு செய்வதை தவிர வேறு சிந்தனையே இல்லாதார். வாழ்நாள் முழுவதும் எப்போ திருவாளன் திருநீரை திலகவதியார் அளித்தாரோ, பெருவாழ்வு வந்ததென உருவார அழிந்து மகிழ்ந்தாரோ, அந்த வைகரை பொழுதில் நீரணிந்தார் அகத்திரளும் நிறைகங்கு புறத்திரளும் மாற வரும் திருப்பள்ளி எழுச்சியினில் திலகவதி அம்மையார் தோண்டியும் கயிறும் கொண்டு உள்ளே செல்கிற பொழுது அவரோடு பின் சென்றாரே, அன்று தொடங்கி இன்று வரும், அதான் தொழுது எழுந்த நற்றொண்டர், அந்த நல்ல தொண்டர். அப்பொழுதிலிருந்து தொடர்ந்து தொண்டு செய்து கொண்டே இருக்கிற அந்த பெருமானை நோக்கி, ஏனென்றால் இவர் தொண்டு கைத்திரு செய்த இடத்தை நான் காலாலும் பிரியேன் என்று சொல்லி நம்முடைய நம்பியார் ஒரு புறத்தை தங்கியிருந்தார். அப்படிப்பட்ட நற்றொண்டு. அந்த நற்றொண்டரை நோக்கி விண்தளத்தில் பெரும் திருவாக்கினார். மறுபடியும் விண்தளத்திலிருந்து, தலம் என்பது இடம், விண்தளம் என்பது விண்ணாகிய இடம், இருபெயரொட்டு பண்பு தொகை. தலம் என்பது பொதுவாங்க, மண்டலம் எல்லாம் தலம்தான், இடம். அப்போ தலம் என்ற பொது பெயர் பின்னாலே இருக்கிறது, விண் என்ற சிறப்பு பெயர் முன்னாலே இருக்கிறது, ஆகிய என்ற பண்புருவு இடையில் மறைந்திருக்கிறது. அப்ப விண்தளம் என்பது இரு பெயர் ஒட்டு பண்பு தொகையின் பெயர். பின்னாகிய தளத்தில் இருந்து பெருமான் பேசுகிறார். எழு பெரும் திருவாக்கினால், விண்ணிலிருந்து எழுகின்ற வாக்கு இல்ல, அது திருவாக்கு, பெருமைக்குரிய திருவாக்கு. ஏனென்றால் பெரும்பெயர் கடவுளுடைய வாக்கு, நம்முடைய வாக்கு இல்லை. பெரும் திருவாக்குன்னு சொல்ல, திருவாக்குன்னு சொன்னா போதா என்றால் பெரும் திருவாக்கு என்றால் பெரும்பெயர் கடவுள். அப்படிப்பட்ட பெரும்பெயர்க்குரிய இறைவனுடைய திருவாக்கு, அருள்வாக்கு. அந்த வாக்கினால் இறைவர் என்ன சொல்கிறார், இப்பொய்கை மூழ்கி, நல்லா நினைவிருக்கலாம், ஒரு தடம் கொண்டு வந்தார். அதெல்லாம் எங்க பாடல் எண் 361 பாருங்க. நன்னெடும் புனல் தடமும் ஒன்றுடன் கூட நடந்தார், அன்ன தன்மையார் கையிலேயே அணைவதற்கு அருளார், மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வழுத்தை. தான் மிக இன்றியமையாத ஒரு அடி. மீண்டும் இந்த உலகத்தில் தன்னை வழுத்தி நாவுக்கரசர் பாட வேண்டும். அப்படி ஒரு ஆசை உடையவரா பெருமான்? இல்லை இல்லை, தன்னை வெளுத்துவதன் வாயிலாக இந்த ஆன்மாக்கள் அந்த பாடல்களை எல்லாம் பயின்று அந்த பாச நீக்கம் பெற்று சிவப்பேர் எய்த வேண்டும். அதான் ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டாக இந்த உலகத்தில் நாவுக்கரசு பெருமான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அங்கே கருளை கையிலைக்கு வருவதற்கு அருளாதவராகியவர் என்ன செய்கிறார், நன்னெடும் புனல் தடம் ஒன்று உடன் கொண்டு வந்தார். முன்னே பார்த்துட்டோம். நீண்ட புனல், நன்மையை செய்கிற புனல். நீண்ட புனல் ஏன் பேர் வச்சாரு? கையிலையில மூழ்குகிறார், ஐயாற்றில் எழுகிறார், அவ்வளவு தூரம். அந்த நன்னெடும் புனல் தடம்னா குளம், அதையும் கொண்டு நடந்தாராகிய அந்த பெருமான் இங்க என்ன சொல்லுகிறார், விண்ணிலிருந்து எழுபெரும் திருவாக்கினால் இறைவராகியவர் இப்பொய்கையும் மூழ்கி, நான் நன்னெடும் புனல் தடம் கொண்டு வந்திருக்கிறேனே, அந்த பொய்கையில் மூழ்கி நம்மை நீ கையிலையில் இருந்த அம்முறைமை பழுதில் சீர் திரு ஐயாற்றில் காண். இறைவன் மிக தெளிவாக இந்த பொய்கையிலே முழுகு. பொய்கை என்பதே மனிதர்களால் ஆக்கப்படாத நீர்நிலை என்று பொருள். மனிதர்களால் ஆக்கப்பட்டது குளமாக இருக்கலாம், பாவியாக இருக்கலாம், மற்ற நீர்நிலைகளாக இருக்கலாம், ஏரியா இருக்கலாம், கால்வாயா இருக்கலாம், ஆறா இருக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம். ஆனால் பொய்கை என்றால் அது மனிதர்களால் ஆக்கப்படாத ஒன்று என்று நம்முடைய புராணங்களிலே சொல்லுவார்கள். அப்படி அந்த தன்னை தொழுது கையிலையும், இங்கே கையிலைக்கு போகல, இன்னும் வழியிடையே தன்னை தொழுது எழுந்த நற்றொண்டராகிய நாவுக்கரச பெருமானை நோக்கி விண்தளத்தில் விண்ணாகிய இடத்திலிருந்து எழுபெரும் திருவாக்கினால், எழுந்த பெருமைக்குரிய திருவாக்கினாலே இறைவர் என்ன சொல்கிறார், இப்பொய்கை மூழ்கி,
இங்கே அண்மையிலே இருக்கிற இந்த பொய்கையிலே நீ முழுகி நீ நம்மை கையிலையில் இருந்த அம்முறைமை இங்கே முழுகுன நீ நம்ம எங்க பார்க்கலாம்? கையிலையில் இருந்த அந்த தன்மையோடு பழுதில் சீர் திரு ஐயாறு. பழுதில் சீர் திரு ஐயாறு, பழுதுகளை இல்லையாக செய்கின்ற திருவையாறு. அதனால பழுதுகளை இல்லையாக செய்கின்றதெல்லாம் ஆன்மாவை பற்றி இருக்கிற பழுது என்னன்னா மும்மலங்கள், பந்தங்கள், மும்மல கட்டுகள். அப்படிப்பட்ட கட்டுகளை எல்லாம் அகற்றுகிற தன்மையுடையது திருவையாறு. சொல்ல போனார், முதல் சமய குறவரா சந்தான குறவராகவும் திருக்கையிலேனுடைய முதற்பெருங்காவலராகவும் விளங்குகிற நந்தியம்பெருமானை தந்த தலம். இன்று நாம் இந்த பிரதோஷ நேரத்துல நந்தியம்பெருமானை சிந்திக்கிறோம். அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. பழுதில் சீர் திரு ஐயாறு, ஆன்மாக்களினுடைய பழுதுகளை இல்லையாக செய்கின்ற திரையாற்றில் காண். முன்னாடியே படிச்சிருக்கோம், நினைவுக்கலாம். திருமலை சருக்கத்திலேயே தென்திசை மாதவம் செய்து தென்திசைன்னு சொல்றீங்களே, அப்படி தென்திசை செய்த தவம்தான் என்ன என்ற அந்த கையிலையின் தாழ்வரையில் யோகிகளும் முனிவர்களும் வினாவிய வினாக்களுக்கு உபமன்ய முனிவர் சொன்னார், நங்கள் நாதனாம் நந்தி தவம் செய்து. திருமலை சருக்கத்துல முன்னாடியிலே திருமலை சிறப்பு என்ற ஒரு பகுதி இருக்கிறதுல தொடக்கத்துல அதுல நங்கள் நாதனாம் நந்தி, நங்கள் நாதனா நமக்கெல்லாம் தலைவராக விளங்குகிற சந்தான குரமுறையில் முதற்குறவனாக விளங்குகிற நந்தி தவம் செய்து, எங்க திரையாற்றில தவம் செய்து, எப்படியெல்லாம் தவம் செய்தாருங்கிறத பார்த்தா அவருடைய உடம்பெல்லாம், அவர் நீரில் நின்று தவம் செய்வார். நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் ஒரு உடம்பு முற்றிலுமாக கொத்தி தின்றுவிடும், வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும். அப்படி நந்தி தவம் செய்து பொங்கு நீடருள் எய்திய பொறுப்பது. மிகச்சிறந்த அருளை, பெருமானுடைய அருளை பெற்ற சிறப்பினை உடையது திருவையாறு. மேலும் கங்கை வேணி மலர கனல் மலர் செங்கையாளர் ஐயாரும் திகழ்வது என்று தென்திசையினுடைய சிறப்பை சொல்கிற பொழுது, கங்கை வேணி மலர் என்றால் கங்கை என்னும் ஆறு பெருமானுடைய வேணியிலே வழங்க, அவருடைய கையிலே கனல் மலர, அங்கையிலே சங்காரம் அல்லவா கனல் மலர, அப்படிப்பட்ட செங்கையாளராகிய பெருமான் எழுந்தொழிருக்கிற திருத்தலம் தான் ஐயாறு என்று திருமலை சிறப்பிலே நாம் பார்த்திருக்கிறோம். அந்த ஐயாறு தான் பழுதில் சீர் திரு ஐயாறு என்று இங்கே பெருமானால் சொல்லப்படுகிறது. இங்கே முழுகி, பொய்கையிலே முழுகி நம்மை நீ கையிலையில் இருந்த அம்முறை, கையிலையிலே நான் எப்படி இருக்கிறேன், இந்திராதிதேவர்கள் எல்லாம் சூழ, முனிவர்கள் எல்லாம் சூழ, அடியார்கள் எல்லாம் சூழ, நான் எப்படி இருக்கிறேனோ அந்த காட்சியினை நீ அங்கே வந்து காணலாம். இருந்த அம்முறைமை பழுதில் சீர் திருவையாறு, அதாவது உயிர்களுடைய ஆணவமலமாகிய பழுதினை இல்லையாக செய்கின்ற திருவையாறு. அப்படிப்பட்ட திருவையாறிலே நீ என்னை காண்பாயாக என பணித்தார் என்று ஆணையிட்டார். சென்ற பாட்டுல பாருங்க, பணிந்தார். நாவுக்கரச பெருமான் பணிந்தார் சென்ற பாட்டுல. நன்னி நான்தொழ நயந்தருள் புரியன பணிந்தார். பெருமானே, கையிலையில் நீ இருக்கிற கோலத்தை நான் கண்டு வழி வணங்க எனக்கு விருப்பத்தோடு பெருமானே அருள் புரிவீராக என்று பணிந்தார் நாவுக்கரசர். நீ இங்கே இந்த பொய்கையிலே முழுகு, நான் கையிலையில் இருக்கிற அந்த முறைமையை பொழுதில் சீர் திரு ஐயாற்றில் காண் என்று இவர் பணித்தார். அவர் பணிந்தார், இவர் பணித்தார். புரியல வேறுபாடு. அப்படி பணித்தார். படித்த உடனே அவர் என்ன செய்கிறாரு? ஏற்றினார் அருள் தலைமிசை கொண்டு, ஏற்றினார் அருள் தலைமிசை கொண்டு எழுந்து இறைஞ்சி, 170வது பாடம். இறைஞ்சி வேற்றுமாகி விண்ணாகி நின்றார் மொழி விரும்பி ஆற்றல் பெற்றவர் அண்ணலார் அஞ்செழுத்து ஓதி பால் தடம் புனல் பொய்கையில் மூழ்கினார் பணியால். இந்த நம்முடைய நாவுக்கரச பெருமான் அவர் சொன்ன கட்டளையே அப்படி ஏற்கிறார். ஏற்றினார் என்றால் ஏறு என்ற ஒன்றை, இடவத்தை தன்னுடைய கொடியாகவும் ஊர்தியாகவும் கொண்டு போவார் பெருமான். ஆனால் அது பேர் ஏற்றினார் பேர். ஏற்றினாராகிய சிவபெருமானுடைய ஏறு என்னும் ஒன்றை தன்னுடைய ஊர்தியாகவும் தன்னுடைய கொடியாகவும் கொண்டு வழங்குகிற ஏற்றுயர் கொடி, அதே ஊர்தி. அப்படிப்பட்ட ரெண்டையும் கொண்டிருக்கிறவர் ஏற்றினார் சிவன்.
அந்த ஏற்றினார் அருள் பெருமானுடைய அருளை தலைமிசை கொண்டு, தலைமேல் கொண்டு, அவர் காலால் இட்டதை நான் தலையால் செய்கிறேன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது போல தலைமிசை தலைமேலே கொள்கிறார். என்ன சொல்றாரு? இந்த குளத்தில் பொய்கையில் முழுகு, நம்மை நீ இங்கு காண விரும்பிய அம்முறைமையினை திருவையாற்றில் பழுதில் சீர் திருவையாற்றில் காண் என்று பணித்தார் அல்லவா? அந்த பணித்த அருளை ஏற்றினார் அருள் தலைமிசை கொண்டு எழுந்து, தலைமிசை கொண்டு எழுந்து விழுந்து எழுந்து இறைஞ்சி பெருமானை வணங்கி வேற்றுமாகி விண்ணுமாகி வேற்றுமாகி விண்ணாகி நின்றார் மொழி விரும்பி. இப்படி நின்றவர் யாரா? சிவன். இதுதான் அங்க அவர் பாட போறார். அது வேற விஷயம். படிக்க வேற்றுமாகி விண்ணாகி நின்றார் மொழி என்றால் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்று சொல்லப்படுகிற அந்த திருத்தாண்டகத்தை விரும்பி பாடினார் என்று ஒரு பொருள் கொள்ளலாம். இன்னொரு பொருள் பாருங்க, ஏற்றினார் அருள் தலைமிசை கொண்டு எழுந்து பெருமானை வணங்கி, எந்த பெருமானை? வேற்றுமாகி விண்ணாகி நின்றார் மொழி விரும்பி. வேற்றாகவும் விண்ணாகவும் நின்றவர் பெருமான் தான். எப்படி வேற்றாக நின்றார்னா, ஒவ்வொரு ஆன்மாவோடு உடனாக, ஒன்றாக, உடனாக, வேறாக இருக்கிறார் அல்லவா? அவ்வாறு வேற்றாகி விண்ணாகி இப்படிப்பட்ட தன்மையோடு விளங்குகின்ற பெருமானுடைய மொழி. என்ன மொழி சொன்னார் அவர்? இந்த பொய்கையில் மூழ்கி நம்மை நீ கையிலையில் இருந்த அம்முறைமை பழுதில் சீர் திருவையாற்றில் காண் என முடிந்தார் அல்லவா? அதுதான் இங்க சொல்றார். வேற்றுமாகி விண்ணாகி நின்றாராகிய சிவபெருமானுடைய மொழியை விரும்பி ஆற்றல் பெற்று. எப்படி இருந்தார்? இதுவரைக்கும் நடக்க முடியல, பேச முடியல, காலெல்லாம் தேஞ்சு போய், கையெல்லாம் தேஞ்சு போய், விலாயல்களெல்லாம் இட்டு போய் கிடந்தார் அல்லவா? பெருமான் சொன்ன உடனே எழுந்திரு என்று சொன்ன உடனே அந்த பெருமானுடைய திருவுருளினாலே எல்லா ஆற்றலையும் பெற்றார். பேசுகிற ஆற்றலை பெற்றார், நடக்கிற ஆற்றலை பெற்றார். அவரோடு உரையாடுகிறார்ல, கையிலையில் இருந்த நின் திருக்கோலத்தை நான் காண வேண்டும் என்றெல்லாம் உரையாடுகிற அளவுக்கு ஆற்றல் பெற்றார். அதான் இங்கே ஆற்றல் பெற்றவராகிய நாவுக்கரச பெருமான் ஆற்றல் பெற்றவர். திருவுருளாலே பெற்ற ஆற்றல் அது. ஆற்றல் பெற்று ஆற்றல் பெற்றவராகிய நாவுக்கரச பெருமான் அண்ணலார் அஞ்செழுத்து ஓதி திருக்குளத்துல பொய்கையில முழுகப் போகிறார். முழுகப் போவதற்கு முன்பாக என்ன செய்கிறார்? அண்ணலார் அஞ்செழுத்து ஓதி. அப்படியே எத்தனை இடங்கள்ல பார்த்துருக்கோம் பாருங்க. நெல்வாயில் அறத்துறையில் பெருமான் முத்துச்சிவிகை, முத்து பல்லக்கு, முத்து சின்னங்கள் எல்லாம் திருக்கோயிலுக்குள் கொண்டு வச்சுட்டு நெல்வாயில் அறத்துறையில் இருக்கிற அந்தணர்களுக்கும் சொல்லி, மாரன்பாடியில் தங்கி இருக்கிற ஞானசம்பந்த பெருமானுக்கும் சொல்லி 2 பேரையும் இணைச்சு வைக்கிறார். அப்போ ஞானசம்பந்த பெருமான் அவரை அழைப்பதற்காக அந்த நெல்வாயில் அறத்துறை அந்தணர்கள் எல்லாம் சிவிகை, சின்னம், குடை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வருகிறார்கள். அப்ப இவர் என்ன பண்றாரு? அந்த சோதி முத்தின் அந்த ஒளி சூழ்கின்ற அந்த பல்லக்கை தரை மீது விழுந்து பணிந்து எழுந்து 5 எழுத்து ஓதி, இது அண்ணலார் அருள் என்பதனாலே 5 எழுத்து ஓதி அதிலே ஏறினார். உய்ய உலகலாம் என்றார். உலகெல்லாம் உய்வதற்காக, உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களும் உய்வதன் பொருட்டு 5 எழுத்து ஓதி ஞானசம்பந்த பெருமான் அந்த இதுல ஏறார். அவங்க நிறைய இருக்கும். சோதிமுத்தின் சிவிகை சூழ் வந்து பார்மீது தனி தாழ்ந்து வெண்ணீர் தோழி போற்றி நின்று ஆதியார் அருளாதலின். நல்லா பாருங்க, இங்க மறுபடியும் அதே போல பார்க்க போறோம். ஆற்றல் பெற்றவர் அண்ணலார் அஞ்செழுத்தோதி பால் தடம் புனல் பொய்கையின் மூழ்கினார் என்று இங்க பார்க்கிறோம். அங்கே ஆதியார் அருளாதலின் 5 எழுத்து ஓதி ஏறினார். அங்க எதுல ஏறினார்? முத்து சிவிகையில ஏறினார். எதற்காக ஏறினார்? உலகெல்லாம் உய்ய ஏறினாரே தவிர தான் நடந்தால் கால் வலிக்கும் என்பதற்காக பெருமான் கொடுத்தாரு. எனவே பெருமான் மிக்க மகிழ்ச்சி, என்னுடைய கால்வலி போய், அதுக்காக இல்ல, உலகெல்லாம் உய்வதற்காக பெருமான் 5 எழுத்தை ஓதி ஏறினார் என்று ஞானசம்பந்த பெருமானுடைய வாழ்க்கையில் உள்ளார். அப்பதான் மிக அருமையான ஒரு பதிகம் பாடி இருப்பார். பதிகத்தை தித்திக்கும்
பதிகம் என்று நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் சொல்வார். எந்த ஈசன் பெருமான் எறமர் கடவுள் என்று சிந்தை செய்பவர்க்கெல்லாம் சென்றுகை ஊடுவதல்லால் என்று அந்த அறத்துறை அண்ணல்தம் அருள், அந்த அறத்துறை அண்ணல்தம் அருளை சென்று கை கூடுவதல்லால் எப்படி எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்றேற்றி சிந்தை செய்பவர்க்குத்தான் முடியும் என்று சொல்வார். அதுபோல இங்க பாருங்க, வேற்றுமாகி விண்ணாகி நின்றாராகிய பெருமானுடைய மொழியை விரும்பி என்று ஒரு பொருள், இன்னொரு பொருள் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்னும் மொழியை விருப்பத்தோடு பாடுகிறார். திருத்தாண்டகத்தை பாடினார், பாடுவதற்குரிய ஆற்றலை பெற்றார், உடம்பெல்லாம் நன்றாக பெற்றார். ஆற்றல் பெற்றவராகியவர் அண்ணலார் அஞ்செழுத்து ஓதி. நம்முடைய நாயன்மார்களுடைய வரலாறுல பல இடங்கள்ல பார்க்கிறோம். ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறு சொன்னேன். இந்த அற்புத நிகழ்வுகள்லாம் நிகழ்கிற நேரத்தில் எல்லாம் அவர்கள், அந்த நாயன்மார்கள் அந்த திருவுருளை நினைந்து, பெருமானுடைய திருவுருளை நினைந்து, அந்த அருளை செய்த பெருமானுடைய திருவுருளை நினைந்து அவர்கள் திருவைந்தெழுத்தை ஓதி அவர்கள் தொடங்குவார்கள் செயலை. அது எந்த செயலாக இருந்தாலும். அதுதான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சிவிகையில் ஏறினதை பார்த்தோம். இங்க இவர் குளத்துல முழுவதற்கு முன்னாலே சொல்ல போகிறார். இன்னும் பல இடங்களிலே பார்க்கிறோம். அமுதீதி நாயனார் அந்த இழைத்த திருநீற்று அன்பினில் பிழைத்துறோம் என்று சொல்லி அந்த தராசு தட்டை வலம் வந்து அஞ்செழுத்து ஓதி ஏறினார். நேர் நின்றது தொலைன்னு சொல்வார். இன்னொரு நிகழ்ச்சி, இது ரெண்டும் அதெல்லாம் மகிழ்ச்சிகரமான செய்தி. இன்னொன்று, புகழ்ச்சோழ நாயனாருடைய வரலாறுல பார்த்தோம்னா, அந்த அதியன் படையோடு போரிட்ட புகழ்ச்சோழனுடைய வீரர்கள் நிரம்ப தலைகளை கொண்டு வந்து போடுவார்கள் தங்களுடைய வெற்றியின் அடையாளமாக. அப்பொழுது ஒரு தலையிலே ஒரு சிறு சடை, அது சிவனடியாருக்குரிய சடையாக இருக்க வேண்டும். எனவே தன்னால் ஒரு சிவனடியார் கொல்லப்பட்டார் என்பதை அறிந்து மிக மனவேதனையுற்ற புகழ்ச்சோழ நாயனார் கண்ட சடை சிரத்தினையோ கமல கனகமணி களத்தேந்தி மிகமையாக பாடுவார். கண்ட சடை சிரத்தினை, சடையோடு கூடிய அந்த அடியாருடைய தலையை கனகமணி களத்தேந்தி, கனகம்னா தங்கம், பொன்னால் ஆகிய ஒரு தட்டில் ஏந்தி கொண்டு திரு முடிதாங்கி குலவும் ஏறி வலம் கொள்வார். ஏந்தி கொண்டு அந்த தட்டை தன்னுடைய திருமுடியில் தாங்கிக் கொண்டு எரியை வலம் கொள்வார். நெருப்பிலே போய் மூழ்க போகிறார். அப்போ அண்டர்பிரான் திருநாமத்து அஞ்செழுத்தும் எழுத்தோதி, தேவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்குகிற பெருமானுடைய திருநாமம் ஆகிய திருவைந்தெழுத்தை எடுத்து சொல்லிக் கொண்டே மண்டு தழல் புழம்பினடை, மண்டு தழல் புழம்பினடை மகிழ்ந்தருளி உள்புக்கார், மண்டு தழல் புழம்பினடை மகிழ்ந்தருளி உள்புக்கார் என்று தான் செய்த ஒரு தவறு என்று கருதி அது தீயில் புகுகிற பொழுது அண்டர்பிரான் திருநாமத்து அஞ்செழுத்தும் எடுத்தோதி மண்டு தழல் புழம்பினில் மகிழ்ந்தருளை உள்புக்கார். அப்பொழுது சக்கரம் சடீரநாதன் சிலம்பரம்பு சேவடியின் அக்கவினை திருநருக்கு அறாமை அமர்ந்திருந்தார் என்று தெய்வ சேர்க்கிறார். இங்கே முழுகுவார், பெருமானுடைய திருவடியில் போய் நீங்காமல் அங்கே தங்கினார் என்று குறிப்பிடுவார். அப்படி நம்முடைய நாயன்மார்கள் பலருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அஞ்செழுத்து ஓதித்தான் அவர்கள் ஞானசம்பந்த பெருமானை காட்டுகிறோம், இவரை பார்க்கிறோம். அந்தியும் பகலும் அவர் சொல்லி வருவார். நான் நம்பி அவர் படி பல இடங்கள்ல அஞ்செழுத்தை சொல்லித்தான் அவர்கள் உயிர்ந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நான் பார்க்கிறோம். இது எதற்காக என்றால் நமக்கு ஒரு பாடம். திருவைந்தெழுத்தை சொல்லுவதனால இப்படிப்பட்ட பேர்களை நம்மால் பெற முடியும் என்பது. அதுபோல இங்கே ஆற்றல் பெற்றவர் அண்ணலார் அஞ்செழுத்து ஓதி பால் தடம் புனல் பொய்கையில், தடம்னா குளம், புனல் என்பது தண்ணீர், பொய்கை என்பது மனிதர்களால் ஆக்கப்படாது, இறைவனாலே ஆக்கப்பட்டது. பான்மை, பால் என்றால் விதி, விதிப்படி அர்த்தம். பெருமான் தாம் விதித்த விதிப்படி கொண்டு வருகிறார். இங்க இவருக்கு என்ன விதி என்றால், இந்த குளத்துல மொழி திருவையாறு போய் ஏந்திரிக்கணும், அங்கே கையில காட்சியை காண வேண்டும், அதான் நீதி. பான்மை பால் என்ற சொல்லுக்கு விதி என்பது பொருள் உண்டு. நம்முடைய புறாணத்துல ஒரு பாட்டுல இந்த மூத்தோர் எல்லாம் கூற்றம் கொண்டு செல்ல பின்னாலே வந்த அரசன் அந்த ஆட்சி உரிமையை பெறுகிறான்.
அதை சொல்லுகிற பொழுது பால் தர வந்த பழவிரல் தாயம் என்று சொல்லுவார். தாயம்னா உரிமை. மூத்தோர் கூற்றம் வைத்தன பால் தர வந்த பழவிரல் தாயம் என்று அந்த விதி கொடுக்கின்ற அந்த தாயத்தை, அந்த உரிமையினை அரசன் பெறுகிறான் என்று சொல்றார். அது போலதான் நம்மளே எல்லாம் அந்த நீர் வழிப்படும் புனை போல் ஆறுயிர் முறை வழிப்படுவோம் என்பது திறவோர் காட்சியில் கலிந்தனம் என்று கணியன் கொண்டார் பாடுவார். அங்கே முறை என்ற சொல் சொல்லப்படும். முறை என்றாலும் பான்மை என்றாலும் விதி என்பதுதான் பொருள். அதுபோல பால் தடம் புனல் விதிப்படி அந்த புனல் நிரம்பி இருக்கிற பொய்கையிலே மூழ்கினார். எதனாலே மூழ்கினார்? பணியால் மூழ்கினார். பெருமான் பணித்த ஆணை, பெருமானுடைய கட்டளையை மீறக்கூடாது. அதனால அங்க மூழ்கினார். என்ன கட்டளையிட்டார்? இப்பொய்கை மூழ்கி நாவுக்கரசரை பார்த்து சொன்னார், தொழுது எழுந்த நற்றொண்டரை நோக்கி விண்தளத்திலிருந்து எழுபெறும் திரு வாக்கினால் இறைவர் என்ன சொல்கிறார்? இப்பொய்கை மூழ்கி நம்மை நீ கைலையில் இருந்த அம்முறைமை பழுதில் சீர் ஐயாற்றில், பழுதில் சீர் திரு ஐயாற்றில் காண் என்று பணித்தார்ல. அந்த பணித்தல் வாங்க இங்க பணியால். பால்தடம் புனல் பொய்கையில் பணியால் மூழ்கினார். பெருமான் பணித்த ஆணையின் வண்ணம் மூழ்கினார். ஆணையில் வண்ணம் மூழ்குகிற பொழுது அஞ்செழுத்து ஓதி மூழ்கினார். அந்த திருநாமம் மிக இன்றியமையாது. அதாவது திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராயில். நாவுக்கரசர் பல இடங்கள்ல அந்த சொல்றார். தீவண்ணர் திறமுருகால் பேசாராயில். மிக மிக அருமையான பாடல்ங்க. இந்த பாடல்லாம் ஒவ்வொரு சைவரும் மனப்பாடமாக கொள்ள வேண்டும். திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராயில் தீவண்ணர் திறமுருகால் பேசாராயில் ஒரு கால் திருக்கோயில் சூழாராயில். நாள்தோறும் போகணும். நாளைக்கு சிவன் ராத்திரி, அதனால கோயிலுக்கு போகணும் இல்லை. ஒரு நாள் திருக்கோயில் சூழாராயில் உண்பதன் மலர் பறித்து உண்ணாராயில் அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராயில். நோயெல்லாம் கெடணும்னா திருவெண்ணீர் அணிய வேண்டும். அழியற்றால் பிறந்தவார் ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பேர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று நமக்காக மிக மிக வேதனைப்படுகிறார் நாவுக்கரசு பெருமான். பிறந்து பிறந்து சாவரிகளே பாவிகளே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? திருநாமம் அஞ்செழுத்தும் செப்புங்கள், தீவண்ணர் திறமுருகால் பேசுங்கள், திருக்கோயில் சூழுங்கள், உண்பதன் முன் வண்டுகள் தேனை உண்பதற்கு முன்பாக மலரை பறித்து வந்து பெருமான் மீது சாத்துங்கள் என்றெல்லாம் அறிவுரை சொல்கிறார். திருவாரூர் தேவாரத்துல மிக அருமையா அரூரா அரூரா என்று அலரான் இல்லை என்பார். எப்படியெல்லாம் சரியை தொண்டு செய்ய வேண்டும், கிரியை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் திருவாரூர் தேவாரத்துல பார்க்கலாம். இங்கே ஆற்றல் பெற்றவர் அண்ணலார் அஞ்செழுத்து ஓதி பால் தடம் புனல் பொய்கையில் பணியால் மூழ்கினார். இறைவன் ஆணையின் வண்ணம் மூழ்கினார். அந்த இறைவர் தான் விதித்த நியதியினுடைய உருவாய் அமைந்ததுதான் இந்த குளம். அவருடன் கொண்டு வந்தது. அதிலே மூழ்கினார். திருவையாற்றில் எழ இருக்கிறார். அந்த அடுத்த பாட்டு பார்த்துக்குவோம். அடுத்த பாட்டை பார்த்துட்டு அந்த பதியம் பார்க்க வேண்டும். என்றால் வேற்றுமாகி விண்ணாகி, வேற்றுமாகி விண்ணாகி நின்றார் மொழி விரும்பி என்பதற்கு இரு பொருள் சொன்னேன். ஒரு பொருள் வேற்றுமாகி விண்ணுமாகி நின்றாருடைய மொழி கட்டளையாகிய பணியாகிய அதை விரும்பி பெருமானுடைய திருவருளாலே நலமெல்லாம் பெற்று அஞ்செழுத்து ஓதி, அண்ணலார் திருநாமமாகிய அஞ்செழுத்தை ஓதி பெருமான் கொண்டு வந்த அந்த தடம் புனல் பொய்கையிலே மூழ்கி பெருமானுடைய ஆணையின் வண்ணம் மூழ்கினார். இன்னொரு பொருள் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்ற மொழியை விரும்பி பாடினார் என்று நாம் கொள்ளலாம். அதை நாம் அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 371வது பாடல் இன்னொரு பாருங்க. ஆதி தேவர்தம் திருவருள் பெருமை யார் அறிவார்? ஆதி தேவர்தம் திருவருள் பெருமை யார் அறிவார்? எப்படியா தெரியும்? இறைவனுடைய திருவருளின் தன்மையை யாராலே முடியும்? ஆனா நம்ம சிந்தித்து பாருங்க. ஏன் அவரை கையிலே காட்சியை காட்டி விட்டு, கையிலேயே காட்டி விட்டு அவரை திரும்ப திருவையாருக்கு அனுப்பி அல்லது இந்த மண்ணுரையிற்கு அனுப்பி திருமுறைகளை பாட வைத்திருக்க கூடாதா? இந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாதீங்க. திருமந்திரத்துல நம்முடைய திருமூலர் சொல்லுவார், ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை.
அதேபடியே பாருங்க, ஆதி தேவர்தம் திருவருள் பெருமை யார் அறிவார்? தேவி சக்கரார் சொல்றார். ஆதிதேவர், ஆதிதேவன் யார்? பெருமான் தான். அந்த ஆதிதேவராகிய பெருமானுடைய திருவருள் பெருமையை யாரால் அறியக்கூடும்? ஏன் இப்படி செஞ்சார் தெரியாது. ஏன் அவரை பால் கொடுத்து ஆட்கொண்டார்? ஏன் ஒருவருக்கு நூலை காட்டி ஆட்கொண்டார் சிவஞான போதம் சொல்லி? ஏன் ஒருவருக்கு ஓலை காட்டி தடுத்து ஆட்கொண்டார்? ஏன் இவருக்கு சூளை தந்தார் என்றெல்லாம் பார்க்கிறது. அது பெருமானுடைய அருள், அவ்வளவுதான். ஆதிதேவர்தம் திருவருள் பெருமை யார் அறிவார்? அதான் நம்முடைய திருமூலர் சொல்வார், ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை. எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிவார்? யாருக்கே தெரியும். ஆரறிவார் இந்த அகலமும் நீளமும். அவர் பெருமான் எப்படிப்பட்ட இடத்துக்கும் வருவார், எவ்வளவு ஆழத்துக்கும் போவார், எவ்வளவு நீளத்துக்கும் வருவார், எவ்வளவு அகலத்துக்கும் வருவார், அந்த அகலமும் நீளமும் யார் அறிவார்? இன்ன தன்மையன் என்று அறிவோன்னா எம்மான். இவன் இறைவன் என்று எழுதி காட்டொணாத முடியாத பெருமான். இவன் இறைவன் என்று எழுதி காட்ட முடியாது. அதான் ஆரறிவார் இந்த அகலமும் நீளமும். பேரறியாத பேரொளி ஒன்றதன் பேரறியாமல் விளம்புகின்றேனே என்று. அது பேரொளி பிழம்பு. அது எங்க இருந்து தொடங்குகிறது தெரியல. வேறு இல்லை, தெரியல. தேடிட்டு போனவனால என்ன தேடிட்டு இருக்கிறான். கருவிலங்காய் ஒருவன் தேடுகிறான், அன்னப்பறவை ஒருவன் மேலே பறக்கிறான், முடியல. அதான் இங்கே ஆதி தேவர்தம் திருவருள் பெருமையை யார் அறிவார்? அதான் இங்கே ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை என்று திருமூலர் சொன்னார். நம்முடைய திருநாவுக்கரசருக்கு அது தெரியும். ஏன்னா அவர் அனுபவப்படுகிறார். அனுபவத்தின் வாயிலாக பெருமையை அறிந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் சொன்னாரு, அந்த கையிலையில் கொண்டு வந்த அந்த பொய்கையிலே மூழ்கினார், ஐயாற்றில் எழுதுகிறார். அப்ப அந்த திருவருள் பெருமையை அவர் அறிந்திருக்கக்கூடும். ஆனா நமக்கு அது தெரியல. ஆதிதேவரின் திருவருள் பெருமையை யார் அறிவார்? உலகெல்லாம் வியப்ப. இந்த கடைசி அடியை கொண்டாந்து இங்க வச்சு, உலகெல்லாம் வியப்ப கோதா மாதவர் பனிவரை பொய்கையில் மூழ்கி மாதொரு பாகனார் மகிழும் ஐயாற்றில் ஓர் பாவி மீது தோன்றினர் வந்து எழுந்து. பாருங்க எவ்வளவு தெளிவா சொன்னார் பாருங்க. உலகெல்லாம் வியப்ப. ஆதிதேவருடைய திருவருளின் தன்மையை யாராலும் அறிய முடியாது. அதனாலேதான் பாருங்க, எங்கேயோ கையிலையில் போய் உடம்பெல்லாம் தேஞ்சு போய் பெருமானுடைய அருளாலே எல்லாம் நீங்க பெற்று திருவருள் பேராலே ஆற்றல் பெற்று உலகெல்லாம் வியந்து போற்றுகிற அளவுக்கு உலகெல்லாம் என்று இங்கேயும் வருகிறது. உய்ய உலகெல்லாம் அங்க அந்த சோதிமுத்தின் சிவிகையை சூழ்ந்து பார்மீசை பணிந்தெழுந்து அண்ணலார் அருளாக விளங்குவதனாலே அதில் ஏறுகிற பொழுது உய்ய உலகலாம் ஏறினார் என்று சொன்னது போல இங்கே உலகலாம் வியப்ப. உலகத்தில் உள்ள எல்லா ஆன்மார்கள், உலகலாம் என்பது பெருமான் அடியெடுத்து கொடுத்த தொடர் சொல். உலகலாம் என்று உதற்கரியவன். அப்படி உலகெல்லாம் வியப்ப போத மாதவர். போதம்னா ஞானம் தெரியும் உங்களுக்கு, சிவஞான போதம். அந்த போதத்தினுடைய மாதவர் தவ முனிவர். அவர் பனிவரை பொய்கையில் மூழ்கி, பெருமானுடைய ஆணையின் வண்ணம் அந்த பனிமலையிலே இருக்கிற வரைன மலை, குளிர்ச்சியான மலையில இருக்கிற பொய்கையிலே மூழ்கி மாதோர் பாகனார் மகிழும் ஐயாற்றில். மாதோர் பாகனார் மகிழும் ஐயாறு. மாதோர் பாகனாக விளங்குகிற பெருமான் மகிழ்ந்து உறைந்து அருள் இருக்கின்ற ஐயாற்றில் ஓர் வாவி மீது, ஒப்பற்ற ஓர் வாவி, குளிச்செழுந்த நாயனார் என்று கல்வெட்டிலே போற்றப்படுகிற ஒப்பற்ற நாய், ஒப்பற்ற ஒரு திருக்குளம். அந்த வாவி மீது தோன்றி வந்து எழுந்தனர். அங்கே மூழ்கினார், இங்கே எழுந்தனர். அதான் இங்கே இது நம்முடைய உரையாசிரியர் சொல்ல, முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளுலகம். முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளுலகம். முன்னவன் தான் பெருமான் தான். அவர் என்ன சொல்றான், நீங்க முழுக அங்க எந்திரி, பொழுது சீல் திருவையாற்றில் நாம் இங்கே கையிலையில் இருந்த அம்முறைமே காண் என்று முன்னவன் சொன்னான். இங்கே அந்த முறைப்படி செய்து முடித்தார், எழுந்தார். உலகெல்லாம் வியப்பெழுந்தார். கீழ் நோக்கி மூழ்கினார், மேல் நோக்கி எழுந்தார். வேடிக்கையாக சொல்லுவார்கள், கீழ் நோக்கி மூழ்கினார், மேல் நோக்கி எழுந்தார். இன்னும் இந்த நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார் அல்லவா, அண்ணல் பெருமையை, ஆதி தேவர்தம் திருவருட் பெருமையை யார் அறிவார்?
நன்றாக சிந்தித்து பாருங்கள். நாதன் மாட்சிமை கேட்க நவிலுங்கால், நாதன் மாட்சிமை கேட்க நவிலுங்கால், ஓதும் எல்லை உழப்பிலாதலின் யாதும் ஆராய்ச்சி இல்லையாம். ஒரு பாடல். இன்னொரு பாடல்ல ஆட்பாளவருக்கு அருளும் வண்ணமும் ஆதிபாண்டும் கேட்பாங்குயில் அளவில்லை கிளக்க வேண்டாம். இன்னொரு பாட்டுல ஏதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் சோதிக்க வேண்டாம், சுடருட்பயன்கள் சோதி என்றெல்லாம். இந்த ஆய்வுகள் எல்லாம் தேவையில்லை. ஏனென்றால் அந்த ஆட்பால் அவருக்கு அருளும் வண்ணம் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுதான் ஆதி தேவரதம் திருவருள் பெருமை யார் அறிவார் என்று தெய்வ சேக்கடாரே நம்மை பார்த்து வினவுகிறார். ஆதிதேவராக விளங்குகின்ற திருவருள் பெருமை எல்லாம் யார் அறியும்? ஒருவேளை அந்த திருவருளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அனுபூதி நிலையில் உணர்ந்து, திருவருளில் அழுந்தி உணர்ந்து கொண்டிருக்கிற அதான் அனுபூதி நிலை. அப்படிப்பட்ட நாவுக்கரச பெருமான் வேண்டுமானால் அறியலாம், தவிர நம்போன்றாலே அது இயலாது. ஆதிதேவர்தம் திருவருள் பெருமை யார் அறிவார்? போதமாதவர், சாதாரண மாதவர் அல்ல, அவர் ஞானமெல்லாம் பெற்றவர். அவர் அங்கே பரிவரை பொய்கையிலே மூழ்கினார். மாதவர் பாகனாராக விளங்குகிற, ஏனென்றால் மாதவர் பாகனார் நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். காணுகிற காட்சியெல்லாம் ரெண்டா பார்ப்பார். ஆணையும் பெண்ணையும் சேர்த்தான் பார்ப்பார். களிரும் பிடியும் வருவது, சேவலும் பேடையும் வருவது என்று ஆணும் பெண்ணுமாகவே எல்லாவற்றையும் காணுகிற நிலையை பின்னாடி அங்கே திருவையாறிலே அவர் காண இருக்கிறார். அதுதான் இங்கே மாதோர் பாகனார் மகிழும் ஐயாற்றில், மாதோர் பாகனாராக விளங்குகிற பெருமான் மகிழும் ஐயாறு, மகிழுமையாறு பிடிக்கும் மகிழும் ஐயாற்றில், பெருமான் மகிழ்ந்து எழுந்தருள் இருக்கிற ஐயாற்றில் ஓர் வாவி, ஒப்பற்ற வாவி. ஏனென்றால் கையிலிருந்து அங்கே மூழ்கினார், இங்கே எழுகிறார். எனவே அந்த பெருமானுடைய அருளாலே அங்கே மூழ்கி, பெருமானுடைய அருளாலே எங்கே எழுகிறார்? கீழ்நோக்கி மூழ்கியவர் மேல் நோக்கி எழுகிறார். எல்லாம் பெருமானுடைய அருள். எனவே அப்படிப்பட்ட அருளை இந்த குளம் தந்ததனாலே அது ஓர் வாவி, ஒப்பற்ற வாவி என்று சொன்னார் நம்முடைய தேவி சேக்கரார். மாதோர் பாகனார் மகிழும் ஐயாற்றில் ஓர் வாவி மீது வந்து எழுந்தனர், தோன்றி வந்து எழுந்தனர் நம்முடைய நாவுக்கரச பெருமான் என்பது 171வது பாடல். இப்ப நாம் அதற்கு முன்னாடியே இந்த 372வது பாடலுக்கு போவதற்கு முன்பாக இந்த வேற்றுமாகி விண்ணாகி நின்றார் மொழி விரும்பி, வேற்றுமாகி விண்ணுமாகி நின்றார் பெருமான். அவருடைய மொழியை விரும்பித்தான் நம்முடைய ஆற்றல் பெற்றவராகியானால் அஞ்செழுத்து ஓதி, பெருமானுடைய திருநாமமாகிய அஞ்செழுத்தை ஓதி பால்தடம் புனல் பொய்கையில் மூழ்கினார் என்று நாம் பார்த்தோம். அந்த வேற்றுமாகி விண்ணுமாகி நின்றாராகிய பெருமானை எப்படி இவர் போற்றி பாடுகிறார் என்பதுதான் இந்த திருத்தாண்டகத்திலே பார்க்கிறோம். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்ற திருத்தாண்டகம், போற்றி திருத்தாண்டகம். ஒரு சிறப்பு என்ன என்றால், முழுவதற்கு முன்னாலே ஒரு பார்க்கிறார். இங்கே இது கைலையிலே பாடியது, அந்த கைலை பதியில் பாடியது. பின்னாலே கைலைக்கு இது ஐயாற்றுக்கு வந்த பிறகு 2 போற்றி திருத்தாண்டகம் பாடுவார். எல்லா 3 திருத்தாண்டகமும் கைலை மலையானே போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி என்று சொல்லப்படுகிற மகுடம் அமைந்த 3 திருத்தாண்டகங்கள். இது ஒரு அரிய நிலை. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிகத்தை நாம் பின்னாடி ஒரு முறை 2 போற்றி திருத்தாண்டகம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இப்பொழுது இங்கே பெருமானை பாடுகிறார். எப்ப பாடுகிறார் என்றால், ஏற்றினார் அருள் தலைமிசை கொண்டு எழுந்து இறைஞ்சி, எல்லாவற்றையும் திருவையாற்றிலே பாடினார் என்ற அருள் கூர்ந்து நினைக்காதீர்கள். இந்த ஒரு பதிகம் மட்டும் ஏற்றினார் அருள். ஏறு என்றால் இடவம். அந்த இடவத்தை கொடியாகவும் உறுதியாகவும் கொண்டிருக்கிற பெருமானுடைய ஆணையினை தலைமிசை கொண்டு எழுந்து இறைஞ்சி, அப்பதான் பாடுறார் வேற்றாகி விண்ணாகி நின்றார். நீ அங்க போய் இங்க குழி, அங்க போய் எழுதுன்னு சொல்றாரு இல்லைங்களா? வழியில் சீர் திருவையாற்றில் காண் என்று பெருமான் சொல்லுகிற பொழுது, அந்த பொய்கையில் முழுவதற்கு முன்பாக பெருமானுடைய அருளை பெற்ற காரணத்தினாலே அங்கே வேற்றுமாகி விண்ணுமாகி நின்றார் ஆகிய பெருமானை வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்ற தொடரிலேயே தொடர்ந்து அந்த மொழியை விரும்பி, பெருமான் விரும்புகிற அளவுக்கு, தான் விரும்புகிற அளவுக்கு, பின்னாலே வருகிற ஆன்மாக்கள் எல்லாம் விரும்பி உய்கின்ற அளவுக்கு மிக அழகாக அந்த திருத்தாண்டகத்தை பாடியிருக்கிறார். அந்த பதிகத்தை நாம் இப்போது சிந்திக்கலாம் என்று சொல்லி, அந்த பதிகம் 6வது திருமுறையில் 55வது பதிகமாக விளங்குகிறது. 6ஆம் திருமுறையில் 55வது பதிகமாக விளங்குகிற அந்த பதிகத்தை
கைலை பதிகத்தை அன்பர்கள் எடுத்துக்கொள்வார் அன்போடு வேண்டுகிறேன். அது போற்றி திருத்தாண்டகம் மூன்றுலேயும் கைலை மலையானே போற்றி போற்றி என்ற மகுடம் தான் அமைந்திருக்கும். பின்னாலே அவர் திருவையாற்றிலே பாட இருக்கிற 2 பதிகத்திலேயும் சரி, இங்கே கைலையிலே பாடுகிற இந்த பதிகத்திலேயும் சரி, கைலை மலையானே போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி என்ற மகுடம் தான் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். இப்படி 3 பதிகங்களுக்கும் ஒரு மகுடம் அமைந்திருப்பது என்பது மிகச் சிறப்பான ஒன்று. பாட்டு பாருங்க. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி. நம்முடைய அன்பர்கள் அத்தனை பேரும் பலமுறை பாடியிருப்பார்கள். சிவபூஜை செய்கிற அன்பர்கள் இந்த 3 பதிகங்களையும் பாடிக்கொண்டிருப்பார்கள். போற்றி திரகவல் பாடுவார்கள். இந்த வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமை ஆளன்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாது சத்தத்து ஒலியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, அரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி என்று தொடங்குகிற இந்த பதிகத்தை அப்படி சிவபூஜை என்பவர்கள் சிவபூஜையிலே பாடி மகிழ்வார். பெருமானுடைய ஆற்றல் எல்லாம், பெருமானுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லப்படுகிற தன்மை இந்த பதிகங்கள். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி. பெருமான் எப்படி இருக்கிறார்? விண்ணாக இருக்கிறார். விண் எல்லா பூதங்களையும் தன்னகத்து கொண்டு விளங்குகிற தன்மையுடையது. அப்போ விண்ணாகி நிற்கிறார் என்றால் மற்ற பூதங்களாக இருக்கிறார்கள். அதான் வேற்றாகி. அந்த வேற்றாகிங்கிறதுல விண்ணாகி நின்றார் என்று ஒன்று சொன்னதுனால எஞ்சி இருக்கிற நாள் இருக்கு இல்லைங்களா? நிலம், நீர், தீ, வழி. நிலமாகி நின்றாய் போற்றி, நீராகி நின்றாய் போற்றி, வழியாகி நின்றாய் போற்றி, ஒளியாகி நின்றாய் போற்றி இதெல்லாம் கொண்ட வேண்டும். வேற்றாகி விண்ணாகி, இங்க விண்ணு மட்டும்தான் சொன்னாரு. ஆனால் வேற்றாகினால் பிறவாகவும் பிற பூதங்களாகவும் பெருமான் இருக்கிறார், விளங்குகிறார். அந்த இருநிலனாய் தீயாகி என்று நின்ற திருத்தாண்ட பாடியதெல்லாம் நாம் நடை கொள்ள வேண்டும். இப்படி வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்பதற்கு அது மட்டுமா இவ்வளவுதான் பொருளா என்றால் இல்லை இல்லை. அது இந்த பதிகம் ஒரு தமிழ் சுரங்கம், திருவருள் சுரங்கம். அல்ல அல்ல குறையாது சொற்கள் வந்து கொண்டே, பொருள் வந்து கொண்டே இருக்கிற ஆற்றமிக்க பதிகம். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்றால் நீ முதலில் பெருமான் எங்கே எப்படி வந்தாய்? ஒரு முனிவராம்படியாக வேற்றாகி வந்தாய். நீ பெருமானாக வரவில்லை, பன்னகம்புனை முனிவராய் முனிவராம்படியாக வந்தாய். எனவே வேற்றாகி வந்தாய். சிவனாக வராமல் வேற்றாகி வந்தாய். வேற்றாகி வந்த நீ என்ன, முனிவராம்படியிலிருந்து திடீர்னு மறைந்து போய் விண்ணாகி நின்றாய். ஓங்கு விண்ணில் இருந்து ஓங்கு நெல்மொழியால் நான் ஓங்கு நாவுக்கரசனே எழுந்தீர் என்று அங்கே விண்ணாகி நின்றான். அசரீரி மொழியில் பேசுகிற விண்ணாகி நின்றார் என்று இன்னொரு பொருள். முதல்ல ஒரு பொருள் சொன்னேன். விண்ணாகி நின்றார் என்றால் வேற்று என்பது 5 பூதங்கள். 5 பூதங்கள்ல விண்ணாகி நின்றார் என்றால் எல்லா பூதங்களையும் தன்னகத்து கொண்டு விளங்குவது விண். அந்த விண்ணா ஆகாயமாக மட்டுமல்லாமல் நிலமாக, நீராக, தீயாக, நிலம், நீர், தீ, வழி, வெளி 5 சொல்றேன் இல்லைங்களா? நிலம், நீர், தீ, வழின்னா காற்று, வெளின்னா ஆகாயம். அப்போ நான் 5ஆவது நிற்கிறேன். அந்த பஞ்சபூதம், அதாவது நம்முடைய பெருமானுடைய அட்டமூர்த்த வடிவத்துல அந்த 5 பூதம் வரும். அதுவும் இல்லாம சூரியன், சந்திரன், யமான் என்று சொல்லப்படுகிற அந்த 3ஐயும் சேர்த்து அட்டமூர்த்த வடிவமாயிடும். நவந்திருப்பதம் வேற 4 உருவம், 4 அருவம், ஒரு அருவுருவம். இங்க வேற்றாகி விண்ணாகி இன்னும் ஒரு பொருள் பார்க்கலாம். இறைவன் உயிர்களோடு இருக்கிற பொழுது எப்படி இப்பெல்லாம் இருக்கிறாராம்? கலப்பினால் ஒன்றாய், பொருட்தன்மையினால் வேறாய், செலுத்தும் தன்மையினால் உடனாய் இருப்பார் அல்லவா? அப்படி வேற்றாகி நின்றார். உயிர்களோடு வேறாக நிற்கிறார். ஒன்றாகவும் நிற்கிறார், வேறாகவும் நிற்கிறார், உடனாக இருக்கிறார். அப்படி வேற்றாகி இறைவர் உயிர்களில் இருந்து வேறாகி நிற்கும் நிலை. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி. 3 சொல்றேன். 1 முனிவராகி நின்றாய் வேற்றாகி, பிற பூதங்களாய் நின்றார். இறைவர் உயிர்களுக்கு அருள் செய்கிற பொழுது இந்த 3 தன்மை, பொருள் தன்மையினால் வேறாய், கலப்பினால் ஒன்றாய், பொருள் தன்மையினால் வேறாய், செலுத்தும் தன்மையினால் உடனாய். இது சித்தாந்தம். அப்படி வேற்றாகி விண்ணாகி நின்ற விண்ணாகின விண்ணிலே மறைந்து போயிருக்கிறார். இப்ப அசரீதியா பார்க்க
அப்படின்னு சொல்லலாம். பெருமானே உன்னை நான் போற்றுகிறேன். மீளாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி. மீளாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி. நீ என்ன என்ன சொன்ன? மீள்வது இனி நீ செய்யத்தக்க கடன் என்ற கறிவுரை சொன்னாய். என்ன காரியம் நீ செய்து விட்டாய்? அறியாமையினாலே இப்படிப்பட்ட வெம் கடத்திலே யாராவது வருவார்களா? மனிதர்கள் தேவர்களும் மயில் வேல் வானவர்களும் துண்ணுவதற்கு அஞ்சுகிற அரிய வழியில் நீ சாதாரண மானுடப்பான்மை உடையவர், நீ வரலாமா? என்ன செயல் செய்தாய்? மீளுவது இனி, அதுதான் உனக்கு செய்யத்தக்க கடமை. என்ன சொன்னா பாருங்க அந்த பாடல். என்ன சொல்றேன்? மீளும் அத்தனை உமக்கு இனி கடன். 366வது பாடல். நீ மீண்டு போ, அதான் நீ செய்ய வேண்டிய கடமை என்று பெருமான் கட்டளை இட்டு இவர் போகல. ஆனா மீளாமே, நான் அவர் மீளாமல் இருந்த பொழுதும் கூட அப்ப மன உறுதியோடு காட்டுறாருல, ஆளும் நாயகன் கையிலே இருக்கை கண்டல்லால் மாளும் புட கொண்டு மேலேன் என்ற அந்த உறுதிப்பாட்டை பெருமான் முன்பே அறிந்திருந்தாலும் உலகத்தவருக்கு அறிவிப்பதற்காக அவர் ஏற்றுக்கொண்டார் அல்லவா, ஆட்கொண்டார் அல்லவா. அதான் மீளாமே, நான் மீண்டும் போகாமல், பெருமானுடைய ஆணையை மீறி போகாமல் இருந்தும் கூட என்னை ஆட்கொண்டாய் போற்றி என்று அப்படி ஒரு பொருள் கொள்ளலாம். இனிமேலுக்கு எனக்கு பிறப்பில்லை, மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே, மீண்டும் மீண்டும் இந்த உலகத்துல பிறக்கின்ற அந்த வினையெல்லாம் செய்து அந்த மீண்டும் பிறக்கின்ற தன்மை இல்லாமல் என்னை ஏற்றுக்கொண்டாய், ஆட்கொண்டாய். அதான் மீளாமே என்னை ஆட்கொண்டாய் போற்றி. ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி. இன்ப ஊற்றாக என் உள்ளே நீ மறைந்திருக்கிறாய். என்னுடைய உள்ளத்தில் நினைக்கிற பொழுதெல்லாம் நீ எனக்கு இன்பத்தை வழங்கிக் கொண்டே இருக்கிறாய். அதான் ஊற்றாகி. ஊறுதல் என்று தொட்டனை தூரும் மணக்கேணின்னு சொல்வது போல, நினைக்கிற பொழுதெல்லாம் எனக்கு இன்பத்தை சுரந்து மகிழ்ச்சி அளிக்கின்ற ஊற்றாக என்னுடைய உள்ளத்துக்குள்ளே நீ ஒளிந்திருக்கிறாய். ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி. ஓவாத சத்தத்து ஒலியை போற்றி. நாத வடிவானவன் பெருமான். ஓவுதல் என்றால் நீங்குதல், ஓவாமை என்றால் நீங்காமை. எப்பொழுதும் அந்த ஓவாத சத்தம் விளங்கிக் கொண்டே இருக்கிறது, வானில் கலந்திருக்கிறது. அந்த இந்த உலகத்தில் ஒலி எப்பொழுதும் நிறைந்திருக்கிறது. அந்த ஒலிதான் ஓவாத சத்தத்து ஒலியை போற்றி. ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி. எனக்கு ஆற்றலை தந்து எல்லாவற்றையும் இழந்து விட்ட என்னை மீண்டும் உன்னை காணுகிற, உன்னோடு உரையாடுகிற, உன்னுடைய ஆணையின்படி நீரில் மூழ்குகிற, ஐயாற்றில் வந்து எழுகிற, ஆணும் பெண்ணுமாக எல்லா உயிர்களையும் காணுகின்ற அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை எனக்கு வழங்கினாய். ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி. இங்கே இல்லை, அங்கே திரு ஐயாற்றிலே அமர்ந்தாய் போற்றி. விரும்பி எழுந்தருள் இருக்கிற பெருமானே, நான் உன்னை போற்றுகிறேன். ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி. அங்கங்களாகவும் வேதங்களாகவும் எல்லாம் பெருமான் தான் விளங்குகிறார். நால்வேதமும் ஆரங்கம் எல்லாரும் தெரிந்து செய்தான். அவ்வாறு ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி. காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி. பெருமான் இல்லாத இடமே இல்லை. காற்றில்லாத இடம் எப்படி இல்லையோ அதுபோல எங்கும் பெருமானை நீ கலந்திருக்கிறாய். கைலி மலையானே, நான் உன்னை போற்றுகிறேன் என்று இந்த முதற் பாடலில் சொல்கிறார். அருமையான பதிகம். நாம் தொடர்ந்து பார்த்து விடுவோம். இந்த 3 பதிகங்களும் நாம் நிச்சயமாக பார்க்க வேண்டிய பதிகங்கள். பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி. பெரும்பாலும் திருத்தாண்டகங்கள் நாம் முழுமையாக பார்ப்பதில்லை. இது பெருமானை போற்றி பாடுகிற 3 பதிகங்கள். ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கொள்ள வேண்டிய அற்புதமான கருத்துக்கள் அமைந்த பதிகங்கள். ஒவ்வொருவரும் மனம் கொண்டு திருக்கோயிலுக்கு முன்னாலே பெருமானை போற்றி பாட வேண்டும் என்றால் இவ்வாறு பாடினால் போது. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி. மீளாமை ஆளென்னை கொண்டாய் போற்றி. பொருள் உணர்ந்து பாட வேண்டும். பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி. பேயோடு பல ஆடல்கள், பல வகையான ஆடலை பெருமான் ஆடுகிறார். அதான் பல்வேறு வகையான ஆடல் தான் பிச்சாடல். அந்த அன்பின் காரணமாக பெருமான் பேயோடு சேர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறான். காரைக்கால் அம்மையாரை காட்டும், திருஆலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் 2 பாடியிருப்பார். பெருமான் எப்படியெல்லாம் ஆடினான்னு சொல்லுவார். பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி. பிறவி அறுக்கும் பிரானே போற்றி. பித்தற்கு பித்தனை போற்றினால் நம்முடைய பிறவிகள் அறுத்து போகும் என்று ஞானசம்பந்தர் சொல்வார். பித்தற்கு பித்தனாக விளங்குகிற பெருமானுடைய திருவடிகளை நாம் போற்றினால் நம்முடைய பிறவிகள் அற்று போகும் என்பது ஞானசம்பந்தர் வாக்கு. அதுபோல பிச்சாடல் பேயோடு முகத்தாய் போற்றி. பிறவி அறுக்கும் பிரானே போற்றி. அறுத்தல் எல்லாம் மீண்டும் பழகிற வழி இல்லை. மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. மாய பிறப்பு மாய அறுக்கும் மன்னன்.
மாயப்பிறப்புன்னா மாயினாலே உண்டாகிற பிறப்பு என்று சொல்லலாம். அதனினும் சிறப்பு என்னன்னா, பிறப்பு மாய இருக்கும், மீண்டும் பிறப்பு என்ற ஒன்று இல்லாது போகிற அளவுக்கு அழித்து விடுகிற அறுக்கின்ற தன்மையுடைய பெருமான் என்று மணிவாசக பெருமான் சொல்வது போல, இங்கே பிறவி அறுக்கும் பிரானே போற்றி, வைச்சாடல் நண்டு மகிழ்ந்தாய் போற்றி. இந்த உலகத்துல எத்தனையோ உயிர்களுக்குள்ளே எத்தனையோ வகையான யோனி பேதங்கள் உள்ள உடல்களுக்குள் ஒவ்வொரு உயிரையும் வைத்து 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 பல பிறப்புகளில் வைத்து, அதான் நம்முடைய உண்மையார் சொல்றாங்கல்ல, பேதித்த நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி அடையல்வர் என்று சொல்வது போல, இங்கே வைச்சாடல் நண்டு மகிழ்ந்தாய் போற்றி உயிர்களை பலவேறு பிறப்புகளிலே வைத்து வைத்து பக்குவத்தை தந்து தந்து பிறகு தன்னுடைய திருவுருளில் கொண்டு வந்து சேர்க்கிறார். சில நேரங்கள்ல சில பிறவிகள்ல அது அகிரணை உயிர்களை அப்படியே பெறுவான் தன்னுடைய திருவடியில் ஏற்றுக்கொள்கிறார், திருவள்ளில் சேர்த்துக் கொள்கிறார். அப்படியெல்லாம் நம்முடைய திருமுறைகளிலே பார்க்கிறோம். இங்கே பல பிறவிகளிலும் உயிர்களை வைத்து பக்குவம் பெற செய்து பிறகு தன்னுடைய திருவள்ளில் சேர்த்துக் கொள்கிற செய்தியை வைச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி, மருவி என் சிந்தை புகழ்ந்தாய் போற்றி, என்னுடைய மனதுக்குள் பொருத்தமாக வந்து நீ சேர்ந்தாய். பொய்ச்சார் புறம் மூன்றும் எய்தாய் போற்றி. பொய்ச்சார்னா பொய்த்தார்னு அர்த்தம். பொய்த்தார் என்பது எதுகை நோக்கி, பிச்சாடல் வச்சாடல் என்பது போல பொய்த்தார் என்றால் எதுகை மாறும், அதனால பொய்ச்சார் என்று எதுகை நோக்கி சொன்னார். அப்படி பொய்த்து மட்டும் விளங்குகிற புறம் முப்புறங்க அரக்கர்கள், அவர்கள் எண்ணலர் பகைவர்கள் என்றெல்லாம் பல்வேறு வகையாக சொல்லப்படுகிறவர்கள். அவர்கள் பொய் சார்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய முப்புறங்களையும் எரித்தாய். நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறைய உண்டு. கருத்து வேறுபாடுகள் இல்லை, இணைந்த சிந்தனை. சாதாரணமான நிலையில் பார்க்கிற பொழுது இந்த புறம் என்பதை முப்புறங்களாகவும் அதிகையில் திருவதிகையில் அதிகை அது அட்டதாகவும் பெருமான் இந்த உலகத்தை தேராக்கி ஒரு பெரிய அந்த வானவர்கள் தேர் செஞ்சு தர வேறு மலையை வில்லாக வளைத்து பாசுகையை ராணாக கொண்டு திருமால் அக்னி வாயு இவர்களை அம்பாக கொண்டு இருக்கிற நிலையில் சிரித்தழித்தார் என்றெல்லாம் சொல்வது ஒரு படம் என்றாலும் கூட, உண்மையிலே யோக நிலையில் இருக்கிறவர்களுக்கு இந்த அட்ட வீரட்ட தலங்களும் யோக நிலையில் வேறு பொருளை தருவார். அதான் முப்புறம் அப்பணி செஞ்சடைய ஆதி புராதன் முப்புறம் எரித்தனர் என்பவர்கள் மூடர்கள். முப்புறமாவது மும்மல காரியம், முப்புறமாவது மும்மல காரியம் என்று இந்த மும்மலத்தை எரிப்பதுதான் முப்புற அழித்தல் என்று யோக நிலையில் இருப்பவர்கள் அறிவார் சொல்வார். அப்படி இந்த அட்ட வீரட்டங்களுக்குமே நம்முடைய திருமூலர் திருமந்திரத்துல வெவ்வேறு காரணங்கள் சொல்லுவார். அது யோக நிலையில் இருக்கிறவங்களுக்கு. பொய்ச்சார் புறம் ஒன்றும் எய்தாய் போற்றி, போகாதன் சிந்தை புகுந்தாய் போற்றி, என்னுடைய உள்ளத்தை விட்டு நீங்காமல் எப்பொழுதும் நடைபெற்றிருந்தாய் போற்றி, கச்சாக நாகம் வசைத்தாய் போற்றி. உங்களை எல்லாரும் புரியும். இடையிலை பாம்பை கச்சாக அணிந்தார், கைலை மலையானை போற்றி போற்றி. மறுவார் புறம் ஒன்றும் எய்தாய் போற்றி, மறுபடியும் பொருந்தாதவர்கள் பகைவர்கள் அவர்களுடைய புறங்களை தீவிரங்களை எய்தாய். மருவியன் சிந்தை புகுந்தாய் முன்னாடியே பார்த்திருக்கிறோம். 2வது பாட்டுல மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி, உருவாகி என்னை படைத்தாய் போற்றி. என்னை ஒரு உருவம் கொண்டு தனுகரண போன போகங்கள் எல்லாம் கொடுத்து என்னை படைத்திருக்கிறாய். அப்போ நமக்கு பெருமான் இந்த கேவல நிலையில் இரு ஆணவத்தோடு மட்டும் கிடந்த நம்மை சகல நிலைக்கு கொண்டு வருவதற்கு கொண்டு வந்து பிறகு சுத்த நிலையை ஆக்குகிற தன்மை இருக்குல்ல. அப்போ உருவாகி என்னை படைக்க நம்ம எல்லாம் நமக்கெல்லாம் தனுகரண போன போகங்கள் எல்லாம் தந்து படைக்கிறார். அதான் சொல்றாரு இங்க, உருவாகி என்னை படைத்தாய் போற்றி. உருவமுடையவனாக படைக்கிறானே எதுக்காக? சகல நிலை கொண்டு வந்து சுத்த நிலைக்கு மாற்றுவார். உள்ளாவி வாங்கி ஒளித்தாய் போற்றி என்றால் என்னுடைய உயிரை உள்வழிப்படுத்தினாய். உள் ஆவி, என்னுடைய உள்ளே இருக்கிற ஆவியை உள்வழிப்படுத்தினாய். என் வழி போக முடியாமல் உயிரை உள்வழிப்படுத்தினாய். திருவாகி நின்ற திறமையை போற்றி. தெரியும் உங்களுக்கு, திரு என்ன வீடு வேறு, தேசம் பரவப்படுவாய் என்றால் உலகத்தில் உள்ள எல்லாராலும் போற்றப்படுகிற பெருமான். கருவாகியோடும் முகிலை போற்றி என்றால் கருவாகி நின்ற முகில் எது என்றால் மழையை பொழிகின்ற மேகம், கருவாய்க்க பெற்ற மேகம். அது அந்த கால மேகம். காலம்னா கருப்புன்னு அர்த்தம். இன்னொன்னு ஒலி இடிக்கின்ற முழம்,
நம்ம காலமேக புலனுக்கு ஏன் அந்த பேர் இருந்ததுன்னா, காலம்னா எக்காலம் ஒரு பொருள் உண்டு. இடி மழைக்கு முன்னாடி இடி இடித்து முழங்குவது போல அம்மன் முன்னே 1000 பாட்டு, எம்மென்றால் 700 800 அம்மென்றால் 1000 பாட்டு ஆகாது என்று அப்படி பாடலை கொட்டு போவார். முழக்கத்தோடு இடி முழக்கம் போல பகைவர்களுக்கு அச்சத்தை ஊட்டி மழை பொழிவது போல கவிதை மழைகளை பொழியக்கூடியவன். ஆனால் இங்கே காலமேக புலவன் பேர். அப்படி கருவாகி ஓடும் முகிலை போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி, வானத்தார் போற்று மருந்தை போற்றி, தேவர்களெல்லாம் போற்றுகிற அமுதமாக விளங்குகிற பெருமான். மருந்து என்பது இங்கே அமுதம். தேவர்கள் என்ன மருந்தை வேண்டினார்கள்? அமுதம் வேண்டினார்கள். நீண்ட காலம் வாழ வேண்டும், அசுரரோடு போராட வேண்டும், அவர்களாலே சாகக்கூடாது என்பதற்காக மருந்து வேண்டினார்கள். அதுதான் அமுதம். பார்க்கடலை கடைந்து பெற்ற அமுதம். வந்தென் சிந்தை புகுந்தாய் போற்றி. நான் பெருமானே நீயே வந்து என்னுடைய சிந்தை புகுந்தாய். தானே வந்து தலியளித்து தம்மை ஆட்கொண்டருளும் வந்தார்கள் என்று நம்முடைய பிரகாசக பெருமான் பாடுவது போல வந்தென் சிந்தை வந்து என் சிந்தை புகுந்தாய் போற்றி. ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி. ஊர்ல பாட ஊனத்தை நீக்கிட வேண்டில் ஞான பொருள் கொண்டு அடிவேணும் தேனொத்தினியானவரும் சேரும் மயிலாடுதுறையை பாடுவார். அப்படி ஊனத்தை நீக்கும் உடலையை போற்றி என்றால் பெருமான் அருளூர்வம் கொண்டு வந்து நம்முடைய ஊனத்தை போக்குகிறார். மகேஸ்வர மூர்த்தமாக, சதாசிவ மூர்த்தமாக இதெல்லாம் வந்து நம்முடைய அருளூர்வம் கொண்டு வந்து நம்முடைய ஊனங்களை எல்லாம் நீக்குகிறார். மன ஊனங்களை நீக்குகிறார். நம்முடைய ஊனம் என்பது குற்றம், உடம்புக்குள்ள குற்றத்தை பற்றி கவலை இல்லை. மனத்தில் அடைகிற குற்றம், இந்த பாசபந்தங்கள், இந்த கட்டுகளை எல்லாம் இருக்கிறது தான் ஊனத்தை நீக்குவது. அப்படிப்பட்ட ஊனத்தை நீக்குகிற அருள் உருவம் பெற்று வந்திருக்கிற பெருமானையை போற்றி. ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி. தெரியும் உங்களுக்கு. திருமுடியையும் காணுகிற பொழுது பெருமான் தடல் தூணாக நின்றார். தேனத்தை வார்த்த தெளிவே போற்றி. தேன் போன்ற இனிமையான ஞானத்தை, அருளை வடித்தெடுத்த தெளிவாக விளங்குகிற பெருமான். தேனுடைய தெளிவாக தேனின் தேரல் என்றெல்லாம் பாடுவார். தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி. எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் தென்பெருந்துறை நாயகன். காலத்தீ ஆடல் உகந்தாய் போற்றி. சூதாட்ட நன்காட்டுல இடுகாட்டுல பெருமான் தீயாடல் உகந்தார், விரும்பி ஆடினார். அவர் யார் என்றால் அவர்தான் கைலை மலையான். அடுத்து ஊராகி நின்ற உலகை போற்றி. ஊர் என்றாலும் உலகம் என்றாலும் எல்லாம் இடம்தான். எல்லா இடங்களிலும் பெருமான் விளங்குகிறார் என்பதுதான் ஊராக நின்று ஊராகி நின்ற உலகை போற்றி. ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி. தடல் தூணாக என்ற செய்தியை பாடுகிறார். பேராகி எங்கும் பறந்தாய் போற்றி. பேர் என்பது புகழ். பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெருமானை. புகழோடு விளங்குகிற பெருமான். பெருமானுக்கு இருக்கிற புகழ் அது தனக்கு ஓமை இல்லாத புகழ். பெருமான் ஓம நிலி, தனக்கு ஓமை இல்லாதவன், ஒப்பற்றவன். அப்படிப்பட்ட புகழுடையவன். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டேன்தான். இறைவன் புகழ் தான் பொருள் சேர்ந்த புகழ். அதான் இங்க பேராகி எங்கும் பறந்தாய் போற்றி. பெயராது என் சிந்தை புகுந்தாய் போற்றி. என்னுடைய மனதை விட்டு என்றும் நீங்காமல் மனத்துக்குள்ளேயே நிரந்தரந்தாய் நீராவியான நிலையை போற்றி. அப்படிப்பட்ட ஒரு குளிர்ச்சி. நீர் எப்படி ஆவியான குளிர்ச்சி அடைகிறதோ அப்படிப்பட்ட குளிர்ச்சியையும் நிழலையும் உடைய. நிழல்னா நம்ம திருப்படி நிழல். ஈசன் இந்த இணையடி நிழலின் பாடுவதுள்ள அப்படிப்பட்ட நிழலாகி நின்ற பெருமானை போற்றி. நேர்வார் ஒருவரையும் இல்லாய் போற்றி. நேர்வார்னா நிகர்பவர்கள், ஒப்பற்றவர்கள். மிக்கவரும் இல்லை, ஒப்பானவரும் இல்லை. பெருமானுக்கு இணையானவர்களும் இல்லை, பெருமானை விட உயர்ந்தவர்களும் இல்லை. நேர்வார் ஒருவரைன்னா நிகரானவர்கள், தனக்கு ஓமை இல்லாதவன். இந்த ஓம நீ முதல்ல பார்த்ததுதான். காராகி நின்ற முகிலையே போற்றி. கருமை நிறம் பெற்று மேகமாக விளங்கி மழையை பொழிகின்ற தன்மையோடு எல்லா உயிர்களுக்கும் அருமழையை பொழிகின்ற பெருமானை போற்றி. முகிலே என்று உருவகப்படுத்துகிறார் பெருமானை. காராகி நின்ற கருமை நிறம் கொண்டு விளங்குகிற மழை பொழிகின்ற முகிலாக விளங்குகிறான் என்றால் முகிலுடைய வேலை மழையை பொழிவது. பெருமான் முகிலாக விளங்குகிறார் என்றால் அருள்மழையை எல்லா உயிர்களுக்கும் பொழிகிறார் என்பது. சில்லுருவாய் சென்று திரண்டாய் போற்றி. அவர்கள் சில உருவம் சிறு சிறு தெய்வங்களாகிறது. யாதொரு தெய்வம் உண்டில் அங்கே வாதொரு வாகனதான் வருவர் என்று சித்தியார் பாடுவது போல சின்ன சின்ன தேவர்களாக இருந்தாலும் கூட அவரெல்லாம் பெருமான் தான் என்று அந்தந்த நிலையில் இருந்து அருள் வழங்கி அவரவருடைய பக்குவத்துக்கேற்ப அருள் வழங்கி
பிறகு அத்துணை தேவர்களும் நீ ஒருவனையாய் ஒன்றின் என்ற தன்மையைத்தான் சின்னுருவாய் சென்று பிறண்டாய் போற்றி. தேவர் அறியாத தேவையை போற்றி என்றால் தேவர்களாலும் அறிய முடியாத தாங்கள் செய்த புண்ணிய வசத்தினாலேதான் அந்த பதவி உயர்ந்த பதவி அடைந்திருக்கிறார்கள். பசு புண்ணிய விசேஷத்தால் பெற்றிருக்கிற உயர்ந்த பதவிதான் தேவர் பதவி. அவர்கள் துறக்கத்தில் வாழ்கிறார்கள், சொர்க்க பூமியில் வாழ்கிறார்கள். அவர்கள் விரும்பியதையெல்லாம் பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான வாழ்ந்திருந்தும் கூட பொன்னுலகம் என்றவருடைய வாழ்கிற இடத்துக்கு பெயர் காமதேனும் கற்பகமரமும் சிந்தாமணி கல்லும் வெள்ளையானையும் உச்சிச்சிரவம் என்னும் குதிரையும் இப்படிப்பட்ட எல்லாம் ஒரு சேர வழங்குகின்ற இன்பத்தை எல்லாம் ஒரு சேர வழங்குகிற அப்படிப்பட்ட அந்த பூமியிலே வாழ்ந்தும் கூட அவர்களாலும் அறிய முடியாத தேவராக பெருமான் மற்ற எல்லாவற்றையும் பெற்றிருந்தும் கூட இந்த பெருமானுடைய திருவடியை அவர்களால் அடைய முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் பசுபுண்ணிய விசேஷத்தை மட்டுமே கொண்டவர்களை தவிர பதிபுண்ணியம் செய்யாதவர்கள். எனவே தேவர் அறியாத தேவையை போற்றி, புல்லுயிர்க்கும் பூச்சி புணர்ந்தாய் போற்றி, புல்லாகிய அற்ப உயிர்களுக்கும் கூட உணவை தந்தவர், அவையும் உலகத்தில் இருந்து வாழ்வதற்கு ஏற்ற வாழ்வை தந்தவர். அந்த ஓரறை உயிர் புல்லெல்லாம், புல்லும் மரமும் ஓரறை வினவே என்பது மரபியல். அப்படிப்பட்ட புல்லுயிர்க்கும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்கனாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லானின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் என்று நம்முடைய மணிவாசக பெருமான் களைச்சு போயிட்டாரா. எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் என்பதுமான் நீயே உன் பொன்னடிகள் கண்டு இன்று எல்லா பற்றுகளிலிருந்தும் பாசங்களிலிருந்தும் விடுதலை பெற்றேன் என்று அவர் பாடுவார். அதுபோல புல்லுயிர்க்கும் நம்ம பழைய பாட்டு பாடுவாங்க. கல்லினுள் தேரைக்கும் கருப்பைக்குள் முட்டைக்கும் புல்லுண வலித்து காக்கும் பூந்துழாய் கண்ணியடல் என்று திருமாலை அவர் காத்தர் கடவுளாக இருப்பதனாலே ஆழ்வார்கள் பாடுகிற பொழுது கல்லினுள் தேரைக்கும் கருப்பைக்குள் முட்டைக்கும் புல்லுயிர் அனைத்து பல்லுயிர் அனைத்து அழித்து காக்கும் புனத்துழாய் கண்ணியடல். புனம் என்றால் தோட்டம், துழாய்னா துளசி. அந்த துளசி மாலையே கண்ணியாக அணிந்திருக்கிற அண்ணலாகிய திருமால் இப்படி எல்லா உயிர்களுக்கும் சரகார் சொல்றாரு. அந்த பெருமானுக்கும் சோறு போறவர் இவர் தான். ஏன்னா அந்த புல்லுயிர்க்கும் பூச்சி புலர்ந்தாய் போற்றி, போகாத சிந்தை புகுந்தாய் போற்றி முன்னாடியே பார்த்திருக்கிறோம். பல்லுயிராய் பார்வோரும் என்றாய் போற்றி என்றால் அண்டங்கள் தோறும் எத்தனை அண்டங்கள், எத்தனை ஓரங்கள், அங்க இருக்கிற எல்லா உயிர்களுக்குள்ளும் பெருமான் இருக்கிறார் என்பதுதான் பல்லுயிராய் பார்வோரும். காரண உலகங்கள், எத்தனை அண்டங்கள், எத்தனை ஓணங்கள், அங்கிருக்கிற பல்லுயிர்கள் எல்லாவற்றிலும் பெருமான் நிற்கிறார். பற்றி உலகை விடாதாய் போற்றி, வாழ்கிற இந்த உலகத்தை பற்றி நின்று அங்க இருக்கிற உயிர்கள் எல்லாம் விடாமல் அருள் செய்து கொண்டிருக்கிற பெருமானை போற்றி, கல்லுயிராய் நின்ற கடலையை போற்றி, கல்லின்கள் உள்ள உயிர் அதான் கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் சொல்லல, கல்லுக்கும் உயிர் உள்ளல்லவா. அப்படி கல்லின்கள் உள்ள உயிராக நின்ற பெருமானை போற்றி, கனலே போற்றி, ஒளிப்பொருளாக விளங்குகிற பெருமானை போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி, பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி. நான் விரைந்து இந்த பதிகத்தை முடிச்சுடுறேன். பண்ணின் ஆழமான பொருள் நம்ப இருக்கிறது. அன்பர்கள் நிறைவில் பொருளில் நம்முடைய ஆய்வு உரையாக நம்முடைய கோமலையா அவர்களும் மற்ற அன்பர்களும் சொல்கிற பொழுது நான் தவிர்த்த பொருள்களையும் அவர்கள் சொல்லுவார்கள். பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி, பண்ணன்னா பாடற்கு ஏவிண்டேல் என்று பாடுவார்கள். அப்படி பண்ணாகவும் இசையாகவும் பெருமான் வழங்குகிறார். பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி, யாரெல்லாம் தியானம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் கருதுகிறார்களோ, யாரெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாவத்தை எல்லாம் பெருமான் அழுத்து விடுவார். எனவே நம்முடைய பாவங்கள் எல்லாம் போக வேண்டும் என்றால் பெருமானை நோக்கி நாம் தியானம் செய்ய வேண்டும், பெருமானை சிந்தனையில் வைத்திருக்க வேண்டும், ஒன்றி இருந்து நினைக்க வேண்டும். ஒன்றி இருந்து நினைத்தால் உங்களுக்கு ஊனமில்லை என்று நம்முடைய நாவுக்கரசர் பாடுவார். அந்த ஊனம்தான் இங்கே பாவம். எண்ணும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி, பெருமான் எண்ணாகவும் எழுத்தாகவும் சொல்லாகவும் வழங்குகிறார். என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி மீண்டும் முன்னாடி ஒரு முறை சொல்லியிருக்கிறார். விண்ணும் நிலனும் தீயானாய் போற்றி நம்ம 5 பூதங்களாக வணங்குகிறான். மேலவருக்கும் மேலாகி நின்றாய் போற்றி, மேலவருக்கும் மேலாகி நின்றாய் போற்றி. எத்தனை பேர் நாம் மேலவர் கருதுறோமோ அவங்களுக்கெல்லாம் மேலான ஒரு பெருமான் தான். கண்ணின் மணியாகி, அப்போ கண்ணின் மணின்னா மணி போல அர்த்தம். மணியாகின்றார், கண்ணின் மணி போல. கண்ணே கண்மணியே அக்கற்புலம் சேர் தேவி என்றெல்லாம் நம்முடைய தமிழை பாடுவார்கள். அதுபோல இறைவனை பாடுகிற பொழுது நம்ம கரந்தை கவியரசர் அரங்க வெங்கடாசலனார் என்பது ஒருவர் தமிழை அப்படியெல்லாம் ரொம்ப சிறப்பிப்பார். அது தமிழை சிறப்பி பாடுகிற பாடல் ஒரு
கடைசியில் ஆனாத நூற்கடலை அளித்தருளும் அமிழ்தே அம்மையனின் சிறு பொழுதும் அறவில் யாருக்கு எழுதியன் பாடுவார். அதுல மிக ஆழமான பொருள் அமைதியெல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட பாடலையெல்லாம் அன்பர்கள் படித்தறிந்திருக்கிறார்களாக. இங்கே கண்ணின் மணி ஆகின்றாய் போட்டு என்றால் கண்ணிருந்தும் மணி இல்லைன்னா ஒளி இல்லை. எனவே கண்ணினுடைய மணியாக ஏன்னா காட்டுபகாரம் காணுபகாரம் எல்லாத்தையும் தர்ற பெருமான் தான். அப்போ கண்ணில் இருக்கிற மணியை போன்ற அருமையானவர் பெருமான். கைலை மலையானை போற்றி போற்றி. இமையாது உயிராது இருந்தாய் போற்றி என்றால் மற்ற உயிர்களெல்லாம் இமைத்தும் உயிர்த்தும் தான் வாழ முடியும். ஆனால் பெருமான் கைலையில் இருக்கிற பொழுது அந்த தோற்றம் கைலை மலை இமைப்பது போலவோ அது உயிர்ப்பது போலவோ காண்பவர்களுக்கு காட்சி அளிப்பதில்லை. எனவே இமையாது உயிராது இருந்தாய் பெருமானை போற்றி. இது கைலை மலையிலே அவர் கண்ட தோற்றத்தை பாடுகிறார் நாவுக்கரசு பெருமான். என் சிந்தை நீங்காய் ரேவா போற்றி உமைபாகம் ஆகத்து அணைந்தாய் போற்றி. ஆகம்னா உடம்பு மார்பு, அதிலே உமையை பாகமாக அடைத்துக் கொண்ட பெருமானே ஊழியேழான ஒருவா போற்றி. அதாவது பல ஊழிகளாக இருந்தாலும் எல்லா ஊழியும் பெருமான் தான். ஊழிதோ ஊழிமுத்தும் உயர்வும் நொடித்தான் மலை என்ற அம்மையார் பாடினாலும் அது போல அமையா அருணஞ்சம் ஆர்ந்தாய் போற்றி என்றால் உடம்போடு கொஞ்சமும் பொருந்தாத நஞ்சம். ஏன் நஞ்சு உண்டவன் சாகிறான் என்றால் அது உடம்போடு பொருந்தாது. அந்த தலை கொண்ட 7ஆம் வேகத்தில் உயிரை பறித்துள்ளது. அது எந்த நஞ்சாக இருந்தாலும் அது உடம்போடு பொருந்தாது. அதான் அமையா நஞ்சினர். உடம்பிற்கு முற்றிலும் பொருந்தாத நஞ்சை பெருமான் உண்டு உயிர்த்தார். அதான் மிக முக்கியமான அமையா நெஞ்சம். ஆர்ந்தாய், ஆறுதல் என்றால் உண்ணல், உண்ணுவது. உண்டு நீ உயிர்களை காப்பாற்றினாய் பெருமானே, உன்னை நான் போற்றுகிறேன். ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி. மிக பழைய பழமையினும் பழமைய முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் வேத்தம பெற்றேனே என்று சொல்வது போல ஆதி புராணம் நாகையில் இருக்கிற இறைவனுக்கு காயாரோகண பெருமான் என்றும் ஆதி புராணர் என்றும் பெயர் உண்டு. பெருமானுக்கு அப்படியெல்லாம் திருநாமங்கள் உண்டு. ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி. கமையாகின்ற கனலையை போற்றி. கமைன் அருள். அருள் ஒரு வடிவம் பெற்றால் அது எப்படி இருக்கும்? இந்த கமைக்கு பொறுமை என்று ஒரு பொருள் சொல்வார்கள் என்றாலும் அருள் என்ற பொருள் சிறப்பு வாய்ந்தது. அருளுக்கு ஒரு உருவம் கொடுக்க வேண்டும் என்றால் அதுதான் சிவம். அதான் அருளாகி கனலாகின்ற கமையாகின்ற கனலையை போற்றி. அவர் கனல் தோற்றமுடையவர். செம்மேனி அம்மான், செந்தி மேனி, அந்தி வண்ணன் என்றாலும் அவர் அருள் திருமேனி உடையவராக விளங்குகிறார். கைலை மலையானை போற்றி போற்றி. மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி என்று பெருமான் எந்த காலத்தினாலும் தாக்குண்ணப்படாதவன். அவர் மூப்பில்லை, இறப்பில்லை, பிறப்பில்லை. முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி. நீங்க மதுரை திருத்தாண்டகத்தை பார்த்தால் தெரியும். முளைத்தானை என்று பாடுவார். அப்படி முன்னமே தோன்றி எல்லா உயிர்களும் தோன்றுவதற்கு முன்பாக தோன்றி முளைத்தவன். தேவாதி தேவர் தொழும் தேவையை போற்றி. எல்லா தேவர்களாலும் வணங்கப்படுகின்ற தேவனாக விளங்குகிற பெருமான். சென்றேறி எங்கும் பறந்தாய் போற்றி. எங்கும் சென்று ஏறி பறந்தாய் விளங்கினார். எல்லா இடங்களிலும் பெருமான் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி விளங்குகிற காட்சியைத்தான் இங்கே எங்கும் சென்று ஏறி பறந்தாய் போற்றி என்று நாவுக்கரசர் சொல்லுகிறார். ஆவாடியதுக்கு எல்லாம் போற்றி. ஆ ஆ என்று வியந்து போகிறார். எனக்கு எல்லாம் நீதான். உண்ணும் நீரும் உண்ணும் உணவும் பருகும் நீரும் எல்லாம் நீதான் என்று நம்முடைய அடியார் சொல்லுவது போல அடியேனுக்கு எல்லாம் போற்றி. அல்லல் நலிய அளந்தேன் போற்றி. என்னுடைய துன்பங்கள் எல்லாம் வருத்த, அதனால் நான் மிகவும் வருந்தி போயிருந்தேன். அப்பொழுது அந்த வருத்தங்களிலிருந்து என்னை நீக்கினவை நீதான். காவாய் கனகத்திரளே போற்றி. கனகத்திரளாக விளங்குகிற பொன்திரளாக விளங்குகிற பெருமானே என்னை காப்பாயாக. கைலை மலையானே போற்றி போற்றி. நெடிய விசும்புடு கண்ணே போற்றி. பெரும்பரப்புடைய விசும்பு மட்டும் அல்ல, அந்த விசும்பின் கண் விளங்குகிற விசும்பாக விளங்குபவர். விசும்புடு கண்ணே போற்றி என்றால் விசும்பின் கண்ணும் விளங்குகிற பெருமானை விளங்காத வேற்றாகி விண்ணாகி விண்டாய் போற்றி என்பவர். நீள அகலம் உடையாய் போற்றி. நாம் பார்த்தோம் முதல்ல. ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமை. ஆறறிவார் அதன் நீளமகலம், அதன் நீள அகலம் உடையாய் போற்றி. அடியும் முடியும் இகழி போற்றி. 2 பேரும் அடியும் முடியும் மாறுபட்டு தோன்றியாக காண வேண்டும் என்று விரும்பினார்கள். இகழுதல் என்றால் பகையினாலே மாறுபட்டு செயல்படுவது. அடியை காண்பேன் என்று கருவிலங்காகவும் முடியை காண்பேன் என்ற அன்னப்பறவையாகவும் 2 பேரும் தங்களுக்குள் மாறுபாடு செய்து அவ்வாறு அடிமுடி தேறினார்களே.
அவர்களால் முடியாமல் போன பெருமானை போற்றி அங்கு ஒன்று அறியாமை நின்றாய் போற்றி அவர்களாலே முடியையும் காண முடியல, அடியையும் காண முடியல. அப்படிப்பட்ட தளல் தூணாக நின்ற பெருமானே உன்னை நான் போற்றுகிறேன். கொடிய வன் கூற்றம் உதைத்தாய் போற்றி, மார்க்கண்டேயருக்காக வலிய கூற்றத்தை உதைத்தாய் போற்றி. அதுலேயும் கூட நான் முன்பே சொன்னது போல திருமந்திரத்திலே அதுக்கு ஒரு யோக நிலையில் இருக்கிற வேற ஒரு பொருள் சொல்வார்கள். அதை அன்பர்கள் அந்த திருமந்திரத்தினுடைய இரண்டாம் முதற் பகுதியில, திருமந்திரத்தின் இரண்டாம் தந்திரத்தினுடைய முதற் பகுதியில இந்த அட்டவீரட்ட வரலாறை சொல்வார். நம்முடைய காற்றையா அவர்கள் திருமந்திரத்தை மிக அருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த வகுப்புகளை நீங்கள் சிந்திப்பீர்களானால் கேட்பீர்களானால் அந்த பகுதியெல்லாம் உணர முடியும். அந்த யோக நிலையில அட்டவீரட்ட செயல்களை நாம் பொருத்தி பார்க்கலாம். வெளிப்படையாக ஐதீகமாக பார்ப்பது வேறு, யோக நிலையில் பார்ப்பது வேறு. அப்படி கொடிய வன்கூற்றம் உதைத்தாய் போற்றி, கோயிலா என் சிந்தை கொண்டாய் போற்றி. நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அவரே பாடியிருக்கிறார். என்னுடைய சிந்தையை பெருமான் கோயிலாக கொண்டார். உள்ளம் பெருங்கோயில் ஊரோடம் பாளையம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசம் தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலைந்தும் காளாமணி வழக்க திருவந்திரம் பாடுவது போல கோயிலா என் சிந்தை, நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். என்னுடைய சிந்தையை கொண்டாய் பெருமானை போற்றி. கடிய உருமோடு மின்னே போற்றி. மிக கடுமையாக வருகிற உரும்னா இடி, இடியோடு வருகிற மின்னலும் நீலாக பெருமான் வழங்குகிறான் போற்றி. எல்லாம் பெருமான் தான். கையிலமலை யானையை போற்றி போற்றி. உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. பெருமானுக்கு எந்த அனுபவம் இல்லை, நாம தான் சொல்றோம். பெருமான் உண்மை உண்ணுதலும் உறங்காதிருத்தலும் அனுபவம். உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. ஓதாடிய வேதம் உணர்ந்தாய் போற்றி. நாமெல்லாம் ஓதியும் கூட உணர முடியாத வேதத்தை பெருமான் ஓதாமலே உணர்ந்தான். எண்ணா இலங்கைக்கோன் தன்னை போற்றி. எண்ணமிலா வல்லரக்கன் எடுத்து புரிந்து இசைப்பாட அண்ணால் அவருக்கு அருள் புரிந்து ஆக்கப்பாடு. அதான் இங்க சொல்லப்படுகிற செய்தி. எண்ணா இலங்கைக்கோன் தன்னை போற்றி. இறை விரலால் வைத்து வந்த ஈசா போற்றி. இறை சிறிதளவே உன்னுடைய விரலை வச்சு அவனை அழுத்தினேன். இந்த கைலை மலையை எடுக்க முடியுமா என்றெல்லாம் எண்ணாத இந்த மறைமேல் இருக்கிற பெருமான் தான் உலகத்தையே ஆட்டி படைக்கிற பெருமான். எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்கிற பெருமான். எல்லா உயிர்களுக்கும் தடுகரண போன போகங்களை தருகிற பெருமான். எல்லா உயிர்களையும் பாசநீக்கம் செய்து தன்னுடைய சிவப்பேற்றை தருகிற பெருமான் என்ற சிந்தனைகள் எல்லாம் இல்லாதவனாகிய ராவணன் அந்த இலங்கைக்கோன் தன்னை இறை விரலால் வைத்து, ஒரு சிறிதளவே தன்னுடைய விரலாலை வைத்து அங்கு அவன் அழிந்து போக அல்லது நொடிந்து போக அலற நொறுங்கி போனான். உயிர் போகல, நொறுங்கி போனான். அப்பொழுது அவன் சாமவேத கானம் பாடினான். திருவைந்தெழுத்தை வீணையில் நீட்டி பாடினான். அதை கேட்டு உகந்த பெருமான் என்று பாடுகிறான். இறைவிரலால் வைத்து உகந்த ஈசா போற்றி. ஈசன் என்றால் சர்வ ஐஸ்வர்ய சம்பந்தகன் என்பது பொருள். எல்லா பொருளும் உடையார், அதான் ஈசன். சாகை ஆயிரம் உடையார், சாமும் வேற உடையார் என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான ஒரு திருவாளப்புத்தூர் பதிகம் முழுவதையும் உடையார் 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 உடையார்னா சாமின்னு அர்த்தம். எல்லாவற்றையும் தன்னகத்து கொண்டவன், எல்லாவற்றையும் தன்னுடைய உணவை பொருளாக கொண்டவன். உயிர் உள்ள பொருள்களை எல்லாம் அடிமையாகவும் உயிரற்ற பொருள்களை எல்லாம் உடமையாகவும் கொண்டிருப்பதாலே பெருமானுக்கு உடையார் என்று பெயர். அதுதான் வடமொழியிலே சுவாமி என்று சொல்வார்கள். அப்படி பன்னார் இறைவர்களால் வைத்து வந்த ஈசா போற்றி. பன்னார் இசையின் சொல் கேட்டாய் பண் நிறைந்த இசையோடு கூடிய திருப்பதிகங்களை கேட்டு மகிழ்ந்த பெருமானை போற்றி. பண்டேன் சிதை பூந்தாய் போற்றி. எப்போ என்னுடைய உள்ளத்தில் பூந்த எனக்கு தெரியல. பண்டே என் சிந்தை புகுந்தாய் போற்றி. கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி. பெருமான் உலகத்துக்கு ஒரு பற்றுக்கோடாக, கண் என்பது இங்கு இடப்புள்ளை தருகின்ற ஒரு பற்றுக்கோடாக பெருமான் நின்று கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமான் கைலை மலையில விழுகிறார். அதை நான் போற்றுகிறேன் என்று அங்கே அந்த பொய்கையிலே மூழ்குவதற்கு முன்பாக வேற்றுமாகி வெண்ணுமாகி நின்றார் மொழியை போற்றி. அந்த திருக்குளத்திலே மூழ்கி, பொய்கையிலே மூழ்கி பழுதில் திரு ஐயாற்றில் கைலையில் பெருமான் இருக்கின்ற முறைமையை தன்னுடைய உள்ளத்திலே காண இருக்கிற அவர் இங்கே கண்ட காட்சியை கைலை மலையானை போற்றி போற்றி என்று போற்றுவதை இங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்து அங்கே குளித்தெழுந்த நிலையில் அந்த வீதி வழியாக செல்கிற பொழுது எவற்றையெல்லாம் ஆணும் பெண்ணுமாக காண்பார் என்பதையும் பார்த்து அங்கே பெருமானை கைலையில் இருந்த அந்த காட்சியை, அங்கே கைலை தோற்றத்தை அங்கே காட்டுவார் பெருமான். இங்கே ஐயாற்றில் நீ காணலாம், கையிலையில் இருந்த நம்முடைய தோற்றத்தை நீ அங்கே கையிலே பழுதில் சீர ஐயாற்றில் காணலாம் என்று சொல்லி அங்கே காண்பாயாக என்று சொன்னார் அல்லவா.
அவ்வாறு காட்டிய அந்த தன்மையையும் அங்கே கைலை மலையானை போற்றி போற்றி என்று 2 திருத்தாண்டகங்கள் வழியாக, அதாவது 57, 58வது திருத்தாண்டகங்கள் வழியாக பாடியிருப்பார். 56, 57. ஏன்னா இப்ப நான் பார்த்தது 55, 56, 57 என்ற திருப்பாதிகளிலே பாடுவார். அதை நாம் அடுத்தடுத்த வகுப்புகளிலே சிந்திக்கலாம் என்று சொல்லி இதுவரை வாய்ப்பளித்திருந்த அமைப்புகளுக்கும் கேட்டிருந்த சைவ தமிழ் சான்றோர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றியை, வணக்கத்தை, வாழ்த்தினை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.